பட் அந்த ஆட்சியாளர்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை யார் செயல்படுத்துகிறா அப்படின்னா அதிகாரிகள் தான் செயல்படுத்துகிறாங்க. அப்போ அதிகாரிகள் யார்? ஐஏஎஸ் அதிகாரிகள். அந்த திட்டங்களுக்கு மூளையாகவும் செயல்படுத்துவாங்க. அதாவது பிளான் எக்ஸிக்யூஷன் மட்டும் கிடையாது, பிளானிங் ஸ்டேஜ்லேயே அவங்க இருப்பாங்க, இன்புட்ஸ் கொடுக்குறது. உண்மையிலேயே ஹவு டு ஸ்டார்ட், வேர் டு ஸ்டார்ட் டு ப்ரிப்பேர் யூபிஎஸ்சி? பள்ளி பருவத்திலேயே நீங்கள் அதை ஆரம்பிச்சிருது நல்லது. பள்ளி பருவத்தினா அதுலேருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு மெனக்கெட்டு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ டெல்லி போய் படித்தா நமக்கு செலவு கண்டிப்பாக, அதுக்கான வசதி கிடையாது. இந்த மாதிரி பெரும்பாலான தமிழ்நாட்டு பசங்களுக்கு அது வசதி கிடையாது. ஆஃபீஸர்ஸ் பசங்க வேணால் போகலாம், மற்றபடி நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கத்துலேருந்து வர்றவங்களால அது வந்து ஒரு எட்டாக்கணியாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ண நாங்களாக படித்தது தான். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் முதல்வன் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. அதில் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையை கொடுக்குறாங்க. ஓகே, மாதம் 7,500 ரூபா கொடுக்குறாங்க 1000 பேருக்கு. அப்போ அவங்க அதை படிச்சு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டாவா? படிக்கிறதுக்கே ஆமா, கிளியர் பண்ண வைக்கிறதுக்கே கொடுக்குறாங்க. நிறைய பேர் இதை பற்றி சரியா புரிதல் இல்லாம தான் 3 அட்டம் 4 அட்டம் உட்காந்துருக்காங்க. விஷயம் எப்படி சொல்றீங்க? ஏன்னா நான் முதல் அட்டம்ப்லேயே ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன். சார் ஆபில வந்துட்டு கேட்குறாங்க, இந்த சினிமா பார்க்கறனால பாட்டு கேட்கறனால உங்களுடைய அறிவு எப்படி வளர்ந்துச்சுன்னு கேட்டாங்க. உண்மையிலே அது என்னோட ஹாபி வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன், யோகா. இதுக்காக பிரத்யேக யோகாலாம் கற்றுக்கிட்டேன் போய். ஓகே, ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சா சும்மாலாம் ஒன்றும் நீங்கள் போடல, சும்மாலாம் போட முடியாதுங்க. ஓகே, அதாவது 4-5 பேருக்கு அந்த கேள்வி கேட்கும்போது உங்களை அறியாமலே அந்த உண்மை வெளியே வந்துடும். இன்டெகிரிட்டி அண்ட் ஹானஸ்டியை டெஸ்ட் பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும். அடுத்து 3வது ஒரு திருப்பியும் கிளியர் பண்ணுறாங்க. அவங்க அப்பா விவசாயி, அவருக்கு டிராக்டர் ஏறியது, ஆக்சிடென்ட் நடந்தது. நாளைக்கு எக்ஸாம். என்ன சார் சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க, அந்த விடாமுயற்சியும் அந்த பெண்ணோட உறுதியை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு டெல்லியில் இருக்காங்க, ஆஃபீஸராக இருக்காங்க. இன்னைக்கு அவங்க வாங்கி அடுத்து இப்போ குரூப் 1 அடிச்சு 36வது ரேங்க் வாங்கி இப்போ டிஎஸ்பி செலக்ட் ஆகிட்டார். அவர் டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். ஓகே, அவர் கிராமத்திலே அவர் தான் ஃபர்ஸ்ட் பட்டதாரி. அவங்க திருமண வாழ்க்கையில இருந்து ரைட், ஸோ இருந்துக்கிட்டே ஜெயிச்சு, கேன்சரையும் ஜெயிச்சு, பரீட்சையிலும் ஜெயிச்சிருக்காங்க. வாழ்க்கையே வெற்றி பெற்ற மாதிரி தான் இது. யோசிச்சு பாருங்க. அப்ப சாதனை பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. திருமணங்கிறது வாழ்க்கையில எல்லாத்துக்கும் நடக்க ஒரு நிகழ்வு, அவ்வளவு. அம்மையார் ஜெயலலிதாவோட ஆட்சி நடந்துட்டு. ஓகே, ஒரு கேள்வி, நீங்க வந்து தமிழ்நாட்டில் சுயமரியாதை பத்தி அதிகம் பேசுறீங்க, சுயமரியாதைன்னா என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட், யாருக்கிட்டையும் எங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காம இருக்கதான் நீங்க சுயமரியாதை அப்படின்னு கேட்டு, அப்போ எப்படி ஏன் ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு விமனோட காலில் விழுந்துக்கிட்டே இருக்கீங்க நீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஓகே, திராவிடத்தினால் நீங்கள் சாதிச்சது என்ன? இதெல்லாம் ப்ரெஷர் இன்டர்வியூ சார். இது வந்து ப்ரெஷர் இன்டர்வியூ, ஓகேவா? என்னடா நம்ம ஒரு தன்மானத்தை உரசி பார்க்குறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மற்ற ரெஸ்ட் ஆஃப் இந்தியா மாரி ஜாதி பேருக்கு எங்கள் பின்னாடி போட மாட்டோம். காமராஜன் பேர் மட்டும் தான் போட்டு. சிறப்பு இல்லை. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சிக்காக சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருக்கிறார் காமராஜ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய கௌரவ இயக்குனர், மரியாதைக்குரிய காமராஜ் கனகவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக்க நன்றி முதல்ல வாய்ப்பும் நேரமும் கொடுத்ததற்கு. காமராஜ் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற பேரை பார்த்ததுமே நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்துடுது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காமராஜர் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான பெயர், ரொம்ப நெருக்கமான ஒரு பெயர்னு கூட சொல்லலாம். உங்கள் பேரும் காமராஜ் கனகவேல் அப்படிங்கிறதுனால காமராஜ் ஐஏஎஸ் அகாடமின்னு பேர் எப்படி வச்சிங்க? முதல்ல ஹூ இஸ் காமராஜ் கனகவேல் அப்படின்னு துவங்கிடலாமே. அதாவது இது காமராஜ் ஐஏஎஸ் அகாடமிங்கிறது இந்த காமராஜ் கிடையாது. சரி, அது பெருந்தலைவர் காமராஜருடைய பெயர். என்னுடைய தந்தையார் திரு கனகவேல் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு அகாடமி அது. ஓகே. அவர் வந்து பெருந்தலைவர் காமராஜரோட தங்கச்சி பேரன், நாகம்மையோட பேரன். ஓகே. எங்கள் அப்பா தான் பெருந்தலைவருக்கு இறுதி சடங்கு செஞ்சாங்க.
அப்போ நீங்கள் நெருக்கமான உறவினர் நீங்கள்? நாங்கள் ஒரு தங்கச்சி குடும்பத்தினர், அவங்களோட ரத்த வழி உறவுகள் நாங்கள். கிட்டத்தட்ட அப்போ நீங்கள் பேர முறையில் வேணும் இல்லையா? கண்டிப்பாக நான் பேரன் தான். ஓகே. ஸோ அப்போது காமராஜ் அப்படிங்கிற பேர் வச்சதுக்கு வந்து வெறும் அவர் மீதான ஈர்ப்பு அன்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் அதையும் தாண்டி உறவினராகவும் காமராஜ் ஐயாவோட பேரனாக இருக்கிறீங்க. ஆமாம். ஓகே. அப்போது இந்த பேரை வச்சு இதை துவங்கணும் அப்படிங்கிற யோசனை, அந்த ஆர்வம் இந்த துறைக்குள்ளே வந்தது எப்படி சார்? அதாவது எல்லாரையும் போல் நானும் கல்லூரி முடித்ததுக்கப்புறம் ஒரு கனவு இருக்கும்ல, என்ன ஆகலாம் அப்படிங்கும்போது ஒரு ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையை தொடங்கினோன்னா, அப்போ அந்த ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷனில் 3 முறை நான் இறுதி கட்டம் வரைக்கும் போயிருக்கேன். அதாவது இன்டர்வியூ ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ப்ரிலிமினரி மெயின்ஸ்லாம் பாஸ் பண்ணி அந்த இன்டர்வியூ ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு என்னால் வாங்க முடியல. ஸோ சில ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எரர்ஸ்னு சொல்லும், அந்த அணுகுமுறைகள் தப்பாக இருக்கலாம், அந்த மாதிரி விஷயம் வாங்க முடியாமல் போயிடுச்சு. அந்த அனுபவத்தை வச்சு நான் ஒரு ஃப்ரீலான்சிங்கில் என்னை தேடி வர்றவங்களுக்கு நான் கைட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு மென்டார்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் யூபிஎஸ்சி படிக்கணும், நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு கைடன்ஸாக இருந்திருக்கீங்க. இதை வந்து ஒரு ஃப்ரீலான்சிங்னு வச்சுக்கோங்களேன், பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து என்னுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு, அவருக்கு வந்து பெருந்தலைமுறைகள் பற்றுனாலையும் நிறைய கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறணும், அப்போ கல்வியினாலே காமராஜர் தானே, அப்போ அவர் பேரில் ஒன்று நம்ம தொடங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல எங்கள் அப்பா வந்து இதை ஆரம்பித்தாங்க. ஸோ அவரால் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் காமராஜ் ஐஏஎஸ் அகாடமி. ஓகே. நீங்கள் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க, கௌரவ இயக்குனர் அப்படிங்கிற பொறுப்பில் இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் இது தொடர்பாக நான் கேட்க விரும்புகிறேன். யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இந்தியாவிலேயே கடினமான தேர்வுகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க, உலகளவிலையும் கூட சில பேர் சொல்கிறாங்க. ஏன் இந்த தேர்வு ரொம்ப கடினமானதாக இருக்குது, அல்லது கடினமானதாக ஒரு பாவிக்கப்படுகிறதா? உங்கள் பார்வை என்ன சார்? அதாவது கடினமாகவும் இருக்குது, சிலரால் கடினமாகவும் பாவிக்கப்படுகிறது. இது ரெண்டுமே ஒரு பொருந்துன்னு நான் நினைக்கிறேன். ஏன் கடினமாக இருக்குதுன்னா, இப்போ நம்ம நாட்டில் அரசியல்வாதிகள் அவங்க தான் தலைவர்கள். ஸோ அப்போ ஆட்சியாளர்கள் எல்லாமே அரசியல் தலைவர்களாக வந்துடுறாங்க. பட் அந்த ஆட்சியாளர்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை யார் செயல்படுத்துகிறா அப்படின்னா அதிகாரிகள் தான் செயல்படுத்துகிறாங்க. அப்போ அதிகாரிகள் யார்? ஐஏஎஸ் அதிகாரிகள். அந்த திட்டங்களுக்கு மூளையாகவும் செயல்படுத்துவாங்க. அதாவது எக்ஸிக்யூஷன் மட்டும் கிடையாது, பிளானிங் ஸ்டேஜ்லேயும் அவங்க இருப்பாங்க, இன்புட்ஸ் கொடுக்குறது. ஓகே. ஸோ அப்போ பாலிசி டெசிஷனுக்கு ரொம்ப அவசியமாக கருதப்படுறது இந்த ஆஃபீஸர்ஸ். ஒரு இந்தியா உங்களுக்கு தெரியும், ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ அப்போ ஒரு மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு அரசுக்கு நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வரணும், ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அப்போ இந்த சேலஞ்சஸை வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு ஒருத்தர் இருக்கணும்னா அவருக்கு எந்த அளவுக்கு திறமை தேவை. ஏன்னா மக்களை கொண்டு போய் சேரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் லட்சக்கணக்கான மக்களை பாதிக்கக்கூடிய திட்டங்கள். அப்போ அதனால் இதோட கடினத்தன்மை இருக்குது. இன்னொன்று, இது பாதிக்கப்படுறதுன்னு சொன்னேன், கடினமாகவும் பாதிக்கப்படுது. அது எப்படின்னா, நிறைய பேருக்கு அதுக்கான போதிய புரிதல் இல்லை. அந்த புரிதல் இல்லாதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது ரொம்ப நம்மளால முடியாதுப்பா, இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்ட்டு ஒரு சொல்லுவோம், சோர் கிரேப் ஆட்டிடியூட்னு சொல்லுவோம். ஒரு முறை அதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு போயிடுறாங்க. இது இவங்களால் கிரியேட்டப்பட்ட ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பன்னு நான் சொல்லுவேன். இது மற்றபடி நம்ம இறையன்பு சார் பழைய சீஃப் செக்ரட்டரி சொல்லியிருப்பார், முயற்சியும் உரிய பயிற்சியும் இருந்தால் வானத்தில் கூட கால் தடம் பதிக்கலான்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இதுக்கு உரிய முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் 100% யாராலும் பாஸ் பண்ண முடியும். நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஓகே. ஆனால் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்படும் போது, உங்களை போன்ற பயிற்சியாளர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பல அரசு அதிகாரிகள் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாருமே யூபிஎஸ்சியை படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு ஒரு பார்வை பொதுவாக இருக்கிறது. ஏன் அப்படி யூபிஎஸ்சி படிக்கிறது நல்ல விஷயம், அது தேவைன்னு கருதுறீங்க? உங்களுடைய எண்ணம் என்ன? அதில் இதோட சிலபஸ் அப்படின்னு சொல்ல பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் படிக்கும்போது விளையாட்டாக சொல்லுவாங்க, எனிதிங் அண்டர் த ஸ்கை அப்படிம்பாங்க. அது வானத்துக்கு கீழே இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு பரவலான ஒரு அமைப்பு இருக்கும் இதில், இந்த பாடத்திட்டங்கள். அதாவது இது பொது அறிவுன்னு சொல்ல மாட்டோம், பாடத்திட்டம் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்கிறோம். ஜிகே கிடையாது, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜிஎஸ். ஓகே. அப்படிங்கும்போது நீங்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்க மட்டும் முடியாது. ஸோ நாலேஜ் என்ன, வெறும் தெரிஞ்சு வச்சுக்கிறது, உலகத்தில் உயரமான விஷயம் இது, நீளமான விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஆனால் இது புரிஞ்சு வச்சுக்கிறது. அப்போ புரியும் போது நீங்கள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்கள் சக்சீட் ஆகிறீங்களோ இல்லையோ, உலக நாலேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப பரவலாக இருக்கும். ஓகே. இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு எந்த ஃபீல்டுக்கு போனாலும் தோற்று போக மாட்டாங்க, அது கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கே சார். கண்டிப்பாக இது வந்து அந்த அளவுக்கு அவங்கள வந்து ஒரு தயார்படுத்தி விட்டு பக்குவப்படுத்துது. கண்டிப்பாக பக்குவப்படுத்துது. அவங்களுக்கு நாலேஜ் இன்புட்ஸ் நிறையா கொடுக்குது. அவங்களோட உலக பார்வையே மாறி போயிடும். ஸோ அதனால் வந்து இது வந்து எல்லாருமே சொல்கிறது, இந்த ப்ராசஸை வந்து நான் சொல்லுவேன், படிக்கும்போது நீங்கள் வந்து வெறும் கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு படிங்கன்னு சொல்கிறது. ஸோ இஷ்டத்தோடு இதை அணுகணுன்னா வெற்றியும் உண்டு, நம்மளுடைய பர்சனாலிட்டியும் டெவலப் ஆகும்.
ஆனால் இது வந்து படிக்கிறதுக்கு பொதுவாக இருக்கிற ஒரு பார்வை இருக்குது. என்னென்னா ஐஏஎஸ் எல்லாம் படிக்கணும் ரொம்ப செலவாகும்ப்பா, ஐஏஎஸ் எல்லாம் படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு இன்றைக்கும் சாதாரண மக்கள் சில பேர் நம்புகிறாங்க, அல்லது அப்படியே அவங்க புரிதலில் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் பள்ளிக்கூடத்துலேருந்தே படித்தாதான்ப்பா அதெல்லாம் ஆக முடியும், நீ இவ்வளோ வயசாகிடுச்சு இப்போ எப்படிப்பா படிக்க முடியும்லாம் கேட்குறாங்க. உண்மையிலேயே ஹவு டு ஸ்டார்ட், வேர் டு ஸ்டார்ட் டு ப்ரிப்பேர் யூபிஎஸ்சி? இந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா நான் சொல்கிறது பள்ளி பருவத்திலேயே நீங்கள் இதை ஆரம்பிச்சிறது நல்லது. பள்ளி பருவத்தினா அதுலேருந்தே நீங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு மெனக்கெட்டு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கான தயார் நிலைகள்னு சொல்லுவோம். அது நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இப்போ பொது அறிவுன்னு சொல்கிறோம். எப்படி பொது அறிவு வரும்? சுற்றி நடக்கிற விஷயங்கள் தெரிஞ்சால் தானே வரும். மாணவர்கள் வந்து அந்த பேப்பர் படிக்கிற ஹேபிட்ஸ், ரீடிங் ஹேபிட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. அப்புறம் இந்த நியூஸ் சேனலு இந்த மாதிரி ஒரு பொது அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளை ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே. அதுக்கப்புறமா நம்ம படிக்கிற பாட புத்தகங்களை புரிஞ்சு நல்லா ஆழமாக படிக்கணும். சரி, அப்ளைடுன்னு சொல்லுவோம். எப்பயுமே ஒரு விஷயங்கள் அப்ளிகேஷன் ஓரியன்ட். சரி, சும்மா தெரிஞ்சு வச்சுக்க மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் அப்ளை பண்ணிப்பா அந்த ஒரு முயற்சியை முதலேருந்தே அவங்க டெவலப் பண்ணிக்கணும். இன்னொன்று சீக்கிங் நாலேஜ் மட்டும் கிடையாது, சீக்கிங் ஆன்சர்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து தேர்வு முறை என்ன, விடை தேடுதல் தானே. அப்போ அந்த விடை தேடுற பழக்கம் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஹேபிட் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஓரியன்டேஷன் அதேமாரி மாறிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பயிற்சியும் அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஓகே. ஸோ இது நான் என்ன சொல்கிறேன், கேட்ச் தம் யங், இதுதான் வந்து யூபிஎஸ்சியோட ஃபார்முலா. அப்போ சின்ன வயசுலேயே அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா சின்ன வயசே சாதிக்க முடியும். நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் படிக்கிற காலகட்டத்திலலாம் பெரிய அவேர்னஸ் கிடையாது. நீங்கள் கேட்டீங்க சார் நிறையா பணம் செலவாகுமா போய் படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நாங்கள் படிக்கிற காலத்தில் இங்கே எங்களுக்கு போதுமான கைடன்ஸ் கிடையவே கிடையாது. நான் கைடன்ஸ் பெருசாக கிடையாது. ஆனால் அதை பற்றி அவேர்னஸே கிடையாது, ஒரு சரியான புரிதலும் கிடையாது. மெயின்ஸ் எழுதுகிற யாராவது பார்க்குறதே நாங்கள் பெரிய கஷ்டம். தமிழ்நாட்டில் 4-5 பேர் தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்து ஐடியா கேட்டு அவங்களும் 3-4 அட்டம் கழிச்சு தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். அப்போ போனால் டெல்லிக்கு தான் போகணும். கண்டிப்பாக டெல்லி போய் படித்தா நமக்கு செலவு கண்டிப்பாக, அதுக்கான வசதி கிடையாது. இந்த மாதிரி பெரும்பாலான தமிழ்நாட்டு பசங்களுக்கு அது வசதி கிடையாது. ஆஃபீஸர்ஸ் பசங்க வேணால் போகலாம், மற்றபடி நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கத்துலேருந்து வர்றவங்களால அது வந்து ஒரு எட்டாக்கணியாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ண நாங்களாக படித்தது தான். அப்போ நம்ம மாநில அரசால் நடத்தப்படும் பயிற்சி நிறுவனம் இருக்கணும், ஸ்டேட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. ஓகே. அதில் வந்து நமக்கு வந்து தங்குறதுக்கு இடம் கொடுப்பாங்க. நம்மளை மாரி நிறைய ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர் ஒன்று சேர்ந்து படிப்போம். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கருத்து பரிமாற்றம் இருக்கும், டிஸ்கஷன். இதை வச்சு நாங்களாக தட்டு மாதிரி பாஸ் பண்ணி வர்றது தான். ஆனால் இப்போ அந்த நிலை மாறி போச்சு. இப்போ நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பயிற்சி நிறுவனம் போய் தான் படிக்கணும்லாம் கிடையாது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் முதல்வன் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. அதில் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையே கொடுக்குறாங்க. ஓகே. மாதம் 7,500 கொடுக்குறாங்க 1000 பேருக்கு. அப்போ அவங்க அதை படிச்சு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டாவா படிக்கிறதுக்கே ஆமாம் கிளியர் பண்ண வைக்கிறதுக்கே கொடுக்குறாங்க. ஓகே. கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 25,000 கொடுக்குறாங்க, உங்களை தங்க வச்சு படிக்க வைக்கிறாங்க, உங்களுக்கு இன்சென்டிவும் கொடுக்குறாங்க, உங்களை எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கிறதுங்கிற முனைப்போட அரசே செயல்படுறாங்க. ஓகே. ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசோட சப்போர்ட்டும் இப்போ இருக்குது. இப்போ பழைய காலகட்டங்கள் மாதிரி கிடையாது. படிக்கணும்னு உங்களுக்கு எண்ணம் இருந்துச்சா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். எண்ணம் தான் முக்கியம். எண்ணம் தான் முக்கியம் இப்போ. ஓகே. ஓகே, மனம் இருந்தால் போதும், படம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவேன் சார். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்போது நீங்கள் வந்து காமராஜ் ஐஏஎஸ் அகாடமியோட கௌரவ இயக்குனராக இருக்கிறீங்க. எப்போ துவங்குனீங்க, எவ்வளவு கணக்கான மாணவர்களை பார்த்துருப்பீங்க, எத்தனை பேரை அதிகாரிகளாக பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் ட்ராவலை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அதாவது என்னுடைய காலகட்டம், நான் காலேஜ் முடிக்கிறோம் 2000 இந்த ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கிறோம், மில்லியனல் நாங்களாம். ஸோ ஆரம்பிக்கும்போது அது ஒரு சரிதான புரிதலுக்கு நாங்களாம் தட்டு மாதிரி கீழே விழுந்து கற்றுக்கிறது தான். சரி. எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, இது ரொம்ப கடினமான எக்ஸாம். கேட்டிங்கல்ல, ரொம்ப கஷ்டமான எக்ஸாம், முதல் முறையெல்லாம் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி தான் சொல்லி ஆரம்பிக்கிறதே 3 வருஷம் படிக்கணுங்க. அதாவது நம்ம இங்கே இதுக்கு சீனியர்ஸ் எங்கே போய் பார்ப்போம்னா, கன்னிமரா லைப்ரரியில் ஒரு செட்டு படிச்சுட்டு இருப்பாங்க, ரொம்ப காலமாக படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம 21 வயசுலாம் யாரும் மாணவர்கள் வர மாட்டாங்க, அவங்களாம் ஒரு 30 வயசு இருக்கும் அவங்களுக்கு, அப்படி தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம தேவனைய பாவனர் லைப்ரரி அங்கேயும் வந்து சிவில் சர்வீஸ் செக்ஷன் இருந்துச்சு. ஸோ அங்கே நம்மளை மாதிரி ஒரே ஒத்த கருத்துடைய மாணவர்கள் படிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே நாங்கள் மிங்கிள் ஆகி படிக்கிறது தான். இப்போ சொல்லும்போது என்ன சீனியர்ஸ் இருப்பாங்க, சரி அவங்களுக்கும் ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது தான். அவங்க சொல்லுவாங்க, இவர் பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணவருங்க, அவங்கள பார்க்குறதே அரிதாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே. அவர் தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருப்பார், இவர் 4வது அட்டெம்ப்ட்டில் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்காரு, மெயின்ஸ் இதோட ஆப்ஷனல் இவர், அவரை போய் நாங்கள் ஐடியா கேட்போம், அப்ரோச் பேசி. ஸோ அப்போ நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இந்த விஷயத்தை நிறைய பேர் இதை பற்றி சரியாக புரிதல் இல்லாமல் தான் 3 அட்டம் 4 அட்டம் உட்காந்துருக்காங்க. விஷயம் எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நான் முதல் அட்டெம்ப்ட்லேயே ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன் சார், அதுதான் அந்த விஷயமே. அங்கே எங்களுக்கு இது ஒரு சொல்லப்பட்ட விஷயம் ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொன்னேன்னா, அவங்களுக்கு புரிதல் வச்சு அவங்க சொல்லிட்டாங்க.
இப்போ எந்த விஷயமே ஒரு போருக்கு போகிறோன்னா நான் தானே போர் வீரன் தயாராகணும்ல. அப்போ கள நிலவரம் எனக்கு தானே தெரியணும். உண்மை. அப்போ களத்தில் இறங்கி பார்த்தா தான் அது தெரியும், யார் எதிரி யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும், என்ன வெப்பன் பயன்படுத்தணும்னு தெரியும். ஓகே, இப்போ வெளியே இருந்து வேடிக்கை பாத்திரம் வச்சு நம்ம முடிவு எடுத்தோம்னா அது நமக்கு தெரிய போகிறது கிடையாது. ஸோ அப்போ நான் என்னென்னா இறங்கி பார்க்குறேன். முதல்ல இது என்ன பாடத்திட்டம், சரி இதெல்லாம் பாடத்திட்டம் தெரிஞ்ச பாடத்திட்டம் மாதிரி இருக்குது. சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு களத்தில் இறங்கணும்னா அப்படியே பார்த்துட்டு வரணும், ஃபீல்டு விசிட் பண்ணணும்ல. இப்போ ப்ரீவைக்ஸ் தான் சொல்லுவோம், ப்ரீவைக்யூஸ் முக்கியமான விஷயங்க இது. அதாவது முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதையும் சிலபஸையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். எங்கே அதிகம் கேட்டிருக்காங்க, எதில் வெயிட்டேஜ் அதிகம், ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. ஓகே, இது பார்க்க தான் வரும். இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்களை அந்த ப்ரீவைக்யூஸில் பார்த்து இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு தயாராகிறோம். படிக்கும்போது நாங்கள் படிக்கும்போது இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டும் சேர்த்து எழுதும். ஓகே, என்னுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அரசியல் அறிவியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ அதை பார்த்தேன், ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. இது வந்து நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் சொல்லுவோம், MCQs. ஓகே, 4 ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது. அப்போ இதில் வந்து ஒன்று பெருசாக நீங்கள் ஒன்று இது பண்ண வேண்டாம், கரெக்டான விடை அழிச்சிட்டிங்கனாலும் போதும். இப்போ நெகட்டிவ் மார்க்கிங்லாம் இருக்குது, அந்த டைமில் அதெல்லாம் கிடையாது. இந்த டைம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது, இப்போ காலகட்டங்களில் கடினமாக தான் இருக்குது. ஏன்னா CSATனு ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது. ஸோ 2 பேப்பர், அதே 2 பேப்பர் தான், ஆப்ஷனுக்கு மேலே CSATனு இருக்குது. அந்த டைமில் இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு நான் எழுதினேன். எனக்கு என்னவோ நல்லா எழுத மாதிரி தான் இருந்துச்சு. வெளியே வந்து சொன்னேன் என்னுடைய எல்லா சீனியர்ஸ் எல்லார்ட்டையும், அது அப்படி தான்ப்பா தெரியும், அதாவது எல்லாம் தெரிஞ்சவனுக்கும் ஈஸியாக இருக்கும், எதுவுமே தெரியாதவங்க ஈஸியாக தான் இருக்கும், அப்போ வந்து நீ செகண்ட் கேட்டகரியாக இருப்போன்னு சொல்லிட்டாங்க. வித்தியாசமாக இருக்கேன் சார். அது பழையோட புரிதல்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வீட்டுக்கு வரும்போது, மெயின்ஸ் வரும்போது தெரியுது நான் பாஸ் பண்ண விஷயம். எப்படி இருந்துச்சு அந்த டைம் உங்களுக்கு? ஒரு உண்மையிலேயே ஒரு நம்ப முடியாத ஒரு அதிர்ச்சி தான். ஓகே, அப்போ இந்தியாவில் பல லட்சம் பேர் எழுதுகிற ஒரு இதில் தமிழ்நாட்டில் வெறும் ஒரு இப்போலாம் இந்த வருஷம் 700 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, போன வருஷம் 400 பேர் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணாங்க. நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் ஒரு 100 பேர் பார்க்குறதே பெரிய விஷயம் இல்லை. அப்போ 100ல் ஒரு ஆள் நம்ம இருக்கிறோமே. ஸோ அது ஒரு ப்ரைட் மூமெண்ட் அது. ஆக்சுவலி கண்டிப்பாக அதாவது நம்மளாலையும் IAS கிளியர் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை கொடுத்த மொமெண்ட் அது. அதில் இருந்து என்னோடய பயணம் தொடங்குது. ஸோ அதில் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் போடணும், 2 ஆப்ஷன் சப்ஜெக்ட் இது. அதேமாரி தான் நம்ம தட்டு மாதிரி இது பண்ணி செகண்ட் அட்டெம்ப்டில் இன்டர்வியூ போகிறேன். இன்டர்வியூங்கும் போது நான் என்ன நினச்சிப்பேன்னா, இது நம்ம கேள்வி பதில் மாரி நினச்சிக்கிறது, நம்மளோட புரிதல் அதுதான். ஆனால் UPSC சொல்லும்போது தெளிவாக சொல்லிப்பாங்க, பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூ வேர் டிஃபர் ஃப்ரம் பர்சனாலிட்டி டெஸ்ட் சார், எப்படி டிஃபர் பண்ண முடியும்? இன்டர்வியூவில் உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறது இன்டர்வியூ, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்க்குறது இன்டர்வியூ. ஆனால் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது பர்சனாலிட்டி டெஸ்ட். பர்சனாலிட்டி டெஸ்ட், ஆளுமை திறன் தெரியும். ஓகே, இந்த நபர் இதுக்கு இந்த போஸ்ட்டுக்கு தகுதியானவரா அப்படின்னு பார்க்கணும்ல. அவங்க இப்போ போகும்போது நீங்கள் சின்ன பையனாக இருக்கலாம், இன்டர்வியூ போகும்போது சின்ன பையனாவோ ஒரு சின்ன பொண்ணாகவே இருக்கும். ஓகே, ஒரு 15-16 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு செக்ரட்டரி லெவலில் போய் உட்கார போகிறீங்க, பல முடிவுகள் எடுக்கணும். அந்த கெப்பாசிட்டி உங்ககிட்ட, அந்த ஆளுமை திறன் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும்ல, அதுக்கான பிரத்யோக விஷயம் தான் இந்த விஷயம். ஓகே, என்ன மாதிரி சார் கேட்டாங்க, எனக்கே க்யூரியஸாக இருக்குது. இல்லை நான் வந்து சரியாக ப்ரிப்பேர் ஆகி போகலாம். ஸோ நான் ப்ரிப்பேர் ஆகி போகாமல் போன போது எனக்கு அந்த கேள்விகளே ஒரு எதிர்கொள்ள முடியல. அதாவது டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும், இப்போலாம் கம்ப்யூட்டரைஸ்ட். ஓகே, அப்போ நாங்கள் கையில் தான் ஃபில் பண்ணோம். அதில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஹாபீஸ்னு ஒன்று இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு போகணும். பொதுவாக இந்தியர்களுக்கு யாருமே ஹாபீஸ்னு கிடையாது, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்கள்லாம் ஹாபீஸ்னு கிடையாது. என்ன பண்ணுவோம், சினிமா பார்ப்போம், பாட்டு கேட்போம், இதுதான் நான் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, அதில் அதாவது இதிலெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, அங்கே போனோம், அவங்க வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எனக்கு அதில் இருக்கும். அதில் நான் அரசியல் அறிவியல் PG பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஆனால் UG கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். ஓகே, நான் சரி PG தான், நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தானே ஆப்ஷன், அதில் தான் கேள்வி கேட்பான், நான் தயார் பண்ணிட்டு போகிறேன். ஆனால் அவன் கேட்டது ஃபுல்லாக அவங்க BSc கெமிஸ்ட்ரியில் கேட்டாங்க. ஓகே, அப்போ அதை தயார் பண்ண என்னுடைய தவறு. ஓகே, அதை பற்றி கேட்டாங்க. மற்ற விஷயங்கள் நான் ஓரளவுக்கு சமாளித்தேன். ஹாபியில் வராங்க, ஹாபியில் வந்துட்டு கேட்குறாங்க, இந்த சினிமா பார்க்குறனால பாட்டு கேட்குறனால உங்களுடைய அறிவு எப்படி வளர்ந்துச்சுன்னு கேட்டாங்க. உண்மையிலே அது வந்து ஒரு சாட்டை அடி மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு நல்ல பர்சனாலிட்டிங்கிறது, ஒரு நல்ல நாலேஜ். இந்த ஹாபிங்கிறது என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ கிடையாது, ஓகே, ஏஸ்தட்டிக் வேல்யூ. உங்களுடைய அறிவுத்திறனையும் உங்கள் ஆளுமையும் ஒரு சோல்ஃபுல் கனெக்ஷன் சொல்லுவோம்ல, அதை எப்படி மெருகேற்றுறது அப்படின்னு பார்க்குறது தான் ஹாபி. ஸோ அந்த விஷயங்கள் எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அடுத்ததுக்கு தயாராகிறேன். அடுத்த இதில் இன்டர்வியூ எனக்கு வரல, அடுத்ததில் திருப்பி வந்துச்சு, திருப்பி போகிறேன் இன்டர்வியூக்கு. அங்கே போகும்போது ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறேன். அங்கே வந்து இதோட மார்க்கும் நல்லாவே வருது. அப்போ நான் வந்து ஹாபிலாம் போட்டு போகிறேன். என்னோடய ஹாபி வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன், யோகா. இதுக்காக பிரத்யேக யோகாலாம் கற்றுக்கிட்டேன் போய். ஓகே, ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சி சும்மாலாம் ஒன்றும் நீங்கள் போடலை, சும்மாலாம் போட முடியாதாங்க. ஓகே, அதாவது 4-5 பேருக்கு அந்த கேள்வி கேட்கும்போது உங்களை அறியாமலே அந்த உண்மை வெளியே வந்துடும். அந்த இன்டர்வியூவில் வந்து நம்ம பர்சனாலிட்டிங்கும் போது அதில் முக்கியமாக உண்மைத்தன்மை, இன்டெகிரிட்டி அண்ட் ஹானஸ்டியை டெஸ்ட் பண்ணுவாங்க. கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும். உங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்னா தெரியல கூட சொல்லிடலாம்.
அந்த உண்மை அங்கே பாராட்டப்படும். ஓகே இவர் நியாயமான ஆளாக இருக்காரு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு மழுப்புனீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் கிரியேட் பண்ணும். ஆனால் இப்போ நம்ம மழுப்புறோங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களா சார்? அதாவது அங்கே உட்காந்து நம்மளை கேள்வி கேட்குற எல்லாமே 30 வருஷம் அனுபவம் வாய்ந்தவங்க, பல துறைகள்லேருந்து வரவங்க, பணம் தின்னு கொட்டப்பட்டவங்க அவங்க. அதாவது என்னுடைய ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் ஃபார்மர் இவர் நம்ம எலெக்ஷன் கமிஷன் சேர்மன் கோபால்சாமி அவர் உட்காந்துருந்தார். அவர் இதில் உட்காந்துருந்தார் எனக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்பெஷல் இன்வைட்டர்ஸாக வருவாங்க. ஸோ அவங்களுடைய இதுலேருந்து நிறைய பன்முகத்தன்மையில் கேள்வி கேட்பாங்க. அப்போ நம்மளுடைய பன்முகத்தன்மையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க அந்த ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களா? சில டைம் ப்ரெஷர் கேள்விலாம் கேட்பாங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதாவோட ஆட்சி நடந்துட்டு. ஓகே. ஒரு கேள்வி, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் சுயமரியாதை பற்றி அதிகம் பேசுகிறீங்க, சுயமரியாதைன்னு என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் செல்ஃப் ரெஸ்பெக்ட், யாருக்கிட்டையும் எங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் இருக்க தான் நீங்கள் வந்து சுயமரியாதை அப்படின்றது கேட்டு. அப்போ ஏன் ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு விமனோட காலில் விழுந்துக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஓகே. நீங்கள் சுயமரியாதை பற்றி கேள்விக்கு பதில் சொல்கிறது அது நான் சொன்னேன், நாங்கள் வந்து பெண்களை வந்து தெய்வம் மதிக்கிறோங்க, அதனால் வந்து வணங்குவோம், இது எங்களுடைய இது பெண்கள் கிடையாது. பொதுவாக நாங்கள் வயசில் கம்மியாக இருந்தாலும் சரி, யாரை வந்து ஒரு ஒரு டிகினிட்டியில் வச்சுருக்கோமோ, ஒரு உயர்வு இதில் வச்சு பார்க்குற ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறோமோ அவங்களுக்கு வணக்கம் செலுத்துறது தமிழர் மரபு அப்படின்னு சொன்னேன். தோ இட் இஸ் நாட் வெல் ரிசீவ்டு, அது ஒரு பெருசாக அவங்க ரிசீவ் பண்ணனாலும். அதுக்கப்புறம் கேட்டாங்க, திராவிடத்தினால் நீங்கள் சாதித்தது என்ன? இதெல்லாம் ப்ரெஷர் இன்டர்வியூ சார், இது வந்து ப்ரெஷர் இன்டர்வியூ, ஓகேவா? சரி, அப்போ அதை கேட்குறது நீ சொல்கிறோம். அப்போ ப்ரெஷர் இருக்கும்போது நம்ம என்ன இதை கூலாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ நம்ம டிஃபென்ஸ் எடுக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆகிட்டிங்கன்னா அது கொலாப்ஸ் ஆயிரும். இதை வந்து ஒரு அப்படியே கேஷுவலாக எடுத்துக்கிட்டு அதை பற்றி இங்கே வேறு எனக்கு இவ்வளோ முன்னேறி இருக்கோம், படிப்பறிவு இவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறது. அங்கே காமராஜர் பேரை பார்த்து நான் காமராஜர் பற்றி படிச்சுட்டு போகிறேன், ஒரு கேள்வி கேட்கல. ஓகே. 3வது இன்டர்வியூவில் தான் எனக்கு பிளான் பற்றி கேட்டாங்க. ஸோ இதில் எதுவுமே கேட்கல. அப்போ நம்ம டிஃபென்ஸ் எடுக்கிறோம். என்னடா நம்ம ஒரு தன்மானத்தை உரசி பார்க்குறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மற்ற ரெஸ்ட் ஆஃப் இந்தியா மாரி ஜாதி பேருக்கு எனக்கு பின்னாடி போட மாட்டோம். காமராஜர் பேர் மட்டும் தான் போட்டு சிறப்பு இல்லை, இது நமக்கு சிறப்பு. ஆமாம் ஆமாம். அது ஒரு டிஃபென்ஸ் எடுத்த மாதிரி ஆன உடனே ஓகே இவர் டிஃபென்சிவாக போகிறாரு, தன்னை காப்பாற்ற, அதாவது ஒரு பதிலாக ஹேண்டில் பண்ணணும்ல. நாளைக்கு ஒரு கலெக்டராக உட்காந்து போகிற ஒரு கூட்டம் வரும், மக்கள் பல குறைகளில் வருவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அவங்களோட வழி அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ வழியை வேதனையை சொல்லும்போது கரெக்டாக ரிசீவ் பண்ண தெரியணும். நீங்கள் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லை. ஸோ அதனால் நம்மளும் ஒரு ஃபைட்டிங் மோடு போகக்கூடாது. ஓகே. ஸோ அது வந்து ஒரு காமன் கம்போஸ் ஸ்டேஜ், அதை ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே. அங்கே கொஞ்சம் தப்பு பண்ணால் எனக்கு தோணுச்சு. ஆனால் மார்க் போன விட 15 மார்க் அதிகம் வந்துச்சு எனக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஃபைனல் இன்டர்வியூ. ஸோ ஃபைனல் இன்டர்வியூ போகும்போது அதுலேயும் நல்ல மார்க் தான் வந்துச்சு. அப்புறம் ஏன் வாங்கலை அப்படிங்கும்போது அந்த சர்வீஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு மார்க் வரல. காரணம் ஏன், என்னுடைய தவறு என்ன ஒன்று இருந்துச்சுன்னா, நான் ஆப்ஷனல் சப்ஜெக்டை மாற்றிக்கிட்டே இருப்பேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்போ 2 ஆப்ஷனல் படிக்கணும். பொலிட்டிக்கல் சயின்ஸு இட்ஸ் பேரண்ட் ஆப்ஷனல், அதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷனல், அதில் மாற்றமே கிடையாது எனக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட எடுக்கிற ஆப்ஷன், ஒரு முறை போகும்போது இன்டர்வியூ போகும்போது சோஷியாலஜி போட்டு போனேன், இன்னொரு முறை ஜாகிரஃபி போட்டேன், கடைசி இன்டர்வியூ போகும்போது ரிஸ்க் எடுத்து சைக்காலஜி போட்டு போகிறேன். ஏன் மாற்றினீங்க? ஆப்ஷன் வந்து இதில் மார்க் வரல எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போயிடுறேன், அடுத்த முறை வர மாட்டேங்குது. காரணம் என்ன ஆகுது, இந்த ஆப்ஷனில் மார்க் கம்மியாயிருது. ஸோ நான் ஒரே ஆப்ஷனை திருப்பி நல்லா படிச்சிருந்தேன்னா அதை வந்து மார்க் வாங்கியிருக்கோம். கரெக்ட். நான் என்ன பண்ணுறது, இது சரியில்லையா உடனே அடுத்தது மாற்றிடுறது, இது சரியில்லையா அதை மாற்றிடுறது. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் பிரச்சனை ஆப்ஷன்கிட்ட கிடையாது என்கிட்ட அப்படிங்கிறது. ஆனால் கண்டுபிடிக்கும் போது அட்டெம்ப்ட் முடிஞ்சு போச்சு. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் வாஜ்பாய் பிரதம மந்திரியாக இருக்கிறார். அப்போ வந்து ஸ்டாஃப் கட்டிங் ப்ரோக்ராம் ஆர் ஸ்டாஃப் ரிடக்ஷன் ப்ரோக்ராம், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மி பண்ணணும்னு சொல்லி ஸ்டாஃப் ரிடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎன்பிசி 2003 2008 வரைக்கும் கால்ஃபரே கிடையாது, 5 வருஷம் பேனு. அப்படி ஒரு காலகட்டம் இங்கே. ஓகே. ஸோ நாங்கள் அந்த இன்டர்வியூ போகிற டைமில் வேகன்சி குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் முதல் முறை இன்டர்வியூ போகிறது 410, அப்புறம் 380, அதுக்கப்புறம் 280. ரொம்ப ரொம்ப டஃப் சார். இப்போ 1160 வேகன்சி. ஆமாம், இப்போ இருக்குல்ல. நான் என் வயசு இருக்குது, அப்போ வயசு வந்து நம்ம 30 வயசு வரைக்கும் எழுதலாம். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோட அட்டெம்ப்ட் 28 வயசுலேயே முடிச்சுக்கிட்டு, ஏன்னா அட்டெம்ப்ட் கடை சீக்கிரம் எழுதி முடிச்சிடுறது. ஓகே. எழுதாமல் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அட்டெம்ப்ட் முடிஞ்ச அடுத்த வருஷம் 800 வேகன்சி வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். எப்போ, அதாவது எந்த இடத்துல அந்த கொக்கு எப்படா மீன் வரும் காத்து அந்த வாய்ப்பு கொக்குங்கிற மாதிரி, அது அந்த மாதிரி நம்ம அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். ஸோ அதை நான் அந்த 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 ஒரு புத்திசாலித்தனம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த இது வாங்க முடியாமல். ஆனால் அதுக்கப்புறம் என்னோடய தவறுகளை உணர்ந்தேன். இதெல்லாம் நான் வந்து பண்ண எரர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ், அந்த அணுகுமுறையை மாற்றும். அப்போ டூஸோட டோன்ட்ஸ் நிறையா இருக்குது இந்த ஃபீல்டில். இதை என்னை தேடி வரவங்ககிட்ட சொன்னேன், நீ இதெல்லாம் பண்ணுறியோ இல்லையோ இதெல்லாம் பண்ணாத. அப்போ ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதில் இருந்து தான் என்னுடைய அந்த அந்த ஒரு அனுபவம் ஆரம்பிக்குது.
ஓகே, இந்த அனுபவம் வந்து எந்த ஆண்டில் துவங்குனீங்க? காமராஜ் ஐஏஎஸ் அகாடமியின் மூலமாக இன்றைக்கு பல துறைகளில் பல அதிகாரிகள் வந்து உருவாக்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஜேர்னி எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் படித்து அதுக்குள்ளே நீங்கள் இருந்ததை விட நம்மளால் மற்றவங்கள படித்து மேலே இருக்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் தனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜேர்னி எப்படி சார் இருக்குது? எத்தனை பேர் உருவாக்கியிருக்கீங்க? என்னால் வாங்க முடியாட்டி கூட அடுத்தவங்க வாங்க வைக்கிறது நான் ஒரு கேட்டலிஸ்ட், ஒரு கருவி. நான் தான் வாங்க வச்சேன்னு சொல்ல முடியாது. அவங்க படித்தாங்க, வாங்கினாங்க. உண்மை. சரியா? ஏன்னா ஒரு கருவியாக செயல்பட்டு ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். நான் மட்டும் கிடையாது, கூட ஒரு டீம் என்னை போல் வந்து இன்டர்வியூ வரைக்கும் போய் கிடைக்காதவங்க இருக்கிறாங்க. ஓகே. ஸோ ஏன்னா அவங்க மட்டும்தான் இது காலேஜ் ப்ரொஃபஸர்ஸால் இதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். அந்த காம்படிஷன் உணர்ந்தவங்களால மட்டும் தான் பண்ண முடியும். இந்த கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு டீம். ஸோ எங்களுடைய ட்ராவல் பண்ணுறவங்க 10 வருஷம் மேலே ட்ராவல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. சூப்பர். ஸோ அவங்க மூலமாக தான் இதை நானும் அவங்களும் சேர்ந்தா இது டீம் எஃபர்ட், தனி மனிதனுடைய எஃபர்ட்னு சொல்ல முடியும். என்னுடைய ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அஜிதா பேகம் ஐபிஎஸ், இன்றைக்கி கேரளாவில் இருக்கிறாங்க. அவங்க ஐஜியாக இருக்காங்க 2006. ஸோ என்னுடைய அட்டெம்ப்ட் முடிகிற வருஷத்தில் அவங்க சும்மா ஒரு கைடன்ஸுக்காக வந்தாங்க. அப்போ கைடன்ஸ் பண்ணும்போது அவங்க வெற்றி பெற்று ஐபிஎஸ் வாங்குறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு மகிழ்ச்சி, பரவாயில்லையே நம்மக்கிட்ட கைடன்ஸ் சொல்லியும் ஒருத்தங்க வந்து சர்வீஸ் வாங்கிட்டேன். இதுலேருந்து ஒரு ஆர்வத்தில் ஆரம்பிச்சது தான். 2005 இந்த பயணம் தொடங்குது. ஸோ என்னோட நண்பர்கள் 4 பேர் இருப்பாங்க. ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்து கொடுங்க, சனி ஞாயிறில் போய் கிளாஸ் எடுத்து கொடுப்போம், வர்றவங்களுக்கு ஒரு விஷயங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தூங்கின ஒரு இது இன்னும் 20வது வருஷம் இன்ன வரைக்கும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். 20 இயர்ஸ் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன்றீங்க. அதாவது இதில் சொன்னேன், எனிதிங் அண்டர் தி ஸ்கை. சிலபஸ் வந்து டைனமிக்காக இருக்கும், இவங்களை அப்டேட் பண்ணாமல். ஏன்னா இன்றைக்கி வந்து சிலபஸ் மெயின்ஸில் வந்து ஆப்ஷன் வந்துருக்குன்றாங்க, ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் எடுக்கிறாங்க, 2 பேப்பராக வருது. அந்த மாதிரிலாம் மாறி இருக்கு இல்லையா? எல்லாம் மாறி இருக்கு, காலகட்டங்கள் மாறி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் தயாராகிக்கணும்ல. இப்போ ஒருத்தருக்கு வழி நடத்துகிறோன்னா உங்களுக்கு வழி தெரியணும். அப்போ நீங்கள் கான்ஸ்டன்ட்டில் அப்டேட் இருந்தால் மட்டும் தான் அதை பண்ண முடியும். எஸ், அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஓகே. நிறைய மாணவர்கள், அதாவது நூற்றுக்கணக்கான மாணவர்கள், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போயிருக்காங்க, யூபிஎஸ்சி நிறையா போயிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சியில் நிறையா போயிருக்காங்க. ஓகே. ஸோ அது வந்து கணக்கில் அடங்காது. இதில் இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டதுனால, இப்போ யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி 2 தேர்வுகளும் வந்து ஒன்று வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் அந்த மத்திய அரசு பணிகள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு பணிகள். யூபிஎஸ்சிக்கு படித்தா டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தா மாதிரி தான் சில பேர் சொல்கிறாங்க, அல்லது டிஎன்பிஎஸ்சிக்கு பிரத்யேக பயிற்சி எடுப்பது தான் சரியா? எங்கே டிஃபர் ஆகுது சார்? அதை பற்றி ஒரு சின்ன கருத்து. யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரெண்டுமே அடிப்படை மாறாது. ஏன்னா போட்டி தேர்வுனால அடிப்படை ஒன்று தான். ஸோ அதேமாரி தான் படிக்கணும். என்ன அந்த சோர்ஸ் மட்டும் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் மாறும். இப்போ குரூப் 1 தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சிக்கு படிக்கிற அதே விஷயங்களை இதுக்கு படிச்சுட்டு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து தமிழ்நாடு சார்ந்த பாடத்திட்டங்களுக்கு போட்டு மற்றபடி ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு பேப்பர் தான் இங்கே, ஜிஎஸ் அதேமாரி தான் இருக்கும், மெயின்ஸ் வந்து 3 பேப்பர் தான் இங்கே குரூப் 1ல. ஆனால் சிலபஸ் வந்து கிட்டத்தட்ட அதேமாரி தான். கொஞ்சம் தமிழ்நாடு சிலபஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, கல்ச்சரு, ஜியாகிரபி, எக்கனாமிக் இதை மட்டும் கொஞ்சம் படிச்சா போதும். தமிழில் எழுதலாம். தமிழ்லையும் எழுதலாம். அங்கே மெயின்ஸ் யூபிஎஸ்சி மெயின் தமிழ்லையும் எழுதலாம், தமிழ்லேயே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இப்போ மாதிரி இருக்கா? எப்பயுமே இருக்கு. ஆனால் ப்ரிலிம்ஸ் மட்டும், அதாவது ப்ரிலிம்ஸ் வந்து எழுத தேவையில்லை உங்களுக்கு, ஆப்ஜெக்டிவ் டைப். இப்போ மேன்ஸும் இந்த ப்ரிலிம்ஸும் சரி, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆங்கிலத்திலும் ஹிந்தியில மட்டும்தான் இருக்கும். ஓகே. ஓகே. ஆனால் கொஸ்டின் பேப்பர் அதில் தான் இருக்கும். அப்போ அந்த ஆங்கிலத்தில் புரிஞ்சுக்கிட்டு நம்ம தமிழில் எழுதுறோம். ரீஜனல் போர்டுக்கும் போகலாம் இன்டர்வியூக்கு. ஓகே. ஸோ இது நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்தே இருக்குது. டிஎன்பிஎஸ்சிக்கு சார், ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து யூபிஎஸ்சியோட இந்த மெயின்ஸை படிக்கும்போது குரூப் 1க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு தனியாக அவசியம் இல்லை. மெஜாரிட்டி 80% சிலபஸ் வந்து ஓவர்லாப் ஆகிடும். 20% நம்ம தமிழ்நாடு சார்ந்த விஷயங்களுக்கு தனியாக படிக்கணும். ஆனால் குரூப் 2 குரூப் 4ங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் அது தமிழ்நாடு சார்ந்த திட்டங்களுக்குலாம் உள்ளே போயிடும். ஸோ அது கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். கம்பேரிட்டிவ்லி டிஎன்பிஎஸ்சி இஸ் ஈஸியர் தேன் யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது சார். ஏன்னா நீங்களே சொல்லும்போது சொன்னீங்க, நீங்கள் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கிறீங்க, நீங்கள் உங்களைப் போல் அல்லது உங்களை காட்டிலும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிற மாணவர்களை பார்த்துருப்பீங்க. அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானதாக நிச்சயமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த மாணவர் இவர்களுடைய வாழ்க்கை இவங்களுடைய பயணம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். இது வந்து வருங்கால சந்ததிகளுக்கோ இல்லை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கோ முக்கியமான ஒரு பாடமாக ஒரு லெசனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான விஷயங்கள், உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிற விஷயங்கள் ஷேர் பண்ண முடியும்? என் கூட படித்து சர்வீஸ் வாங்கினவங்க இருக்கிறாங்க. அதில் பல ஒரு குடும்ப சூழ்நிலையில் வந்தவங்க இருப்பாங்க. குறிப்பாக என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார். இன்றைக்கி வந்து அவர் சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். சூப்பர் சார். ஆனால் அவர் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபார்மல் கல்வி, ஒரு ஸ்கூலில் போய் எல்லோரும் படிப்போம் அப்படி கல்வியும் கிடையாது. அவர்
அது டிஸ்லெக்ஷியான்னு சொல்லுவாங்க. கற்றலில் குறைபாடு உள்ள ஒருத்தர். ஓகே சார். அவரே பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். அவர் நிறைய இடத்துல சொல்லுவார், நான் ஸ்கூல் படிக்கும் லாட்டரி டிக்கெட் விற்றேன், சைக்கிள் கடையில் வேலை பார்த்தேன். ஸோ அதுக்கு ஒரு பள்ளி கல்வியை கூட கரெக்டாக முடிக்காதவர், ஒரு சரியான பாதையில் பள்ளிக்கல்வியை முடிக்காதவர். ஓகே. ரொம்ப ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவர் தான். வந்து அவருடைய முயற்சி மூலமாக ஒரு கடினமான முயற்சி 5வது அட்டெம்ப்ட் தான் வாங்கினார். பட் குரூப் 1 வாங்கினார், யூபிஎஸ்சியும் கிளியர் பண்ணார். ஆனால் அந்த அவருடைய குறைகளை தாண்டி வாங்கினார் பாருங்கள், அதுதான் விஷயம். தட்ஸ் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. அப்போ அதாவது நல்லா படிக்கிறவங்க வாங்குறது வேறு. ஏன்னா கற்றலில் குறை இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த குறையை நிறையாக்கி இன்றைக்கி வந்து ஒரு பல லட்சம் மாணவர்கள் வந்து அவர் இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். ஓகே. ஸோ இது என்னுடைய இதில் வந்தவங்க மாணவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதில் குறிப்பாக ஒரு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரிங்கும்போது, முதல்ல 2014-15 வாங்கின ஒரு பொண்ணு என்கிட்ட படித்தவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா என்னோடய கைடன்ஸில் நம்ம கரூர் மாவட்டம் பரமத்திகிட்டேருந்து வரவங்க. ஓகே. ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான். பிஎஸ்சி அக்ரி படித்தவங்க. முதல் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணலை. இவங்களாம் தமிழ் வழி மாணவர்களா? பெரும்பாலும் அரசு பள்ளி மாணவர்களாக இருப்பாங்களா? எல்லாருமே அரசு பள்ளி மாணவர்கள் தான். தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்தவங்க தான். ஆங்கிலங்கிறது வந்தவொடனே தான் அவங்களுக்கு புதுசு பேப்பர் படிக்க. நமக்கு சின்ன வயசில் யாருக்கு சார் இங்கிலீஷ் பேப்பர் படித்தோம், யாருக்கு அந்த பழக்கம் கிடையாது, அதுக்கான அவசியமும் கிடையாதுல்ல. இங்கே வந்து அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை எடுத்து அவங்க படிக்கிறாங்க, தன்னை தயார்படுத்திக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் கிளியர் பண்ணலை. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பெண்களுக்கு வந்து வீட்டில் படிக்க வரதே கஷ்டம். ஆமாம். ஐஏஎஸ் படிக்க வரனா சப்போர்ட் பண்ணணும், சென்னைக்கு வந்து படிக்கணும். ஸோ அவங்க தங்கியிருந்து படிக்கிறாங்க. படித்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணல, செகண்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒரு மெயின்ஸுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. கொஞ்சம் முகத்தில் அடிபட்டுருது. அவங்களால வந்து சரியாக எழுதப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அதுலேயும் எழுதுகிறாங்க. நம்ம எதிர்பார்க்கல. அடுத்து 3வது திருப்பியும் கிளியர் பண்ணுறாங்க. அவங்க அப்பா விவசாயி, அவருக்கு டிராக்டர் ஏறிது, ஆக்சிடென்ட் நடந்துருது. நாளைக்கு எக்ஸாம். ஒரு என்ன சார் சொல்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள், அந்த விடாமுயற்சியும் அந்த பெண்ணோட உறுதியை யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி டெல்லியில் இருக்காங்க, ஆஃபீஸராக இருக்காங்க இன்றைக்கி அவங்க. ஸோ அதில் நமக்கு ஏன்னா அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அதையும் மீறி போய் எழுதுறாங்க. இது வந்து நம்ம பள்ளி எக்ஸாம் கிடையாது, காலேஜ் எக்ஸாம் எல்லாரும் பாஸ்ன்னு சொல்கிறதுக்கு. இது போட்டி தேர்வு. ஆமாம். அப்போ அந்த போட்டி அந்த தேர்வு வந்து அதை தாண்டி அவங்க எழுதி வச்சுட்டு வந்துட்டாங்க, வரல. அடுத்த முறை இது எதுவுமே இல்லை, திருப்பி முயற்சி பண்ணுறாங்க, கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், அவங்க எவ்வளோ ஒரு போராட்டத்தோடு வெற்றி பெற்றிருக்காங்க, அந்த மன உறுதியோட. இல்லை, எனக்கு இதை கேட்கும்போது விட்டுறலாம்பா அப்படின்னு ஒரு எண்ணம் எங்கேயுமே வராமல் அதை கண்டினியூ பண்ணுறாங்கன்னா எங்கே இருந்து அந்த உறுதித்தன்மை அவங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த ஃபீல்டுக்கு போட்டி மனப்பான்மைன்னு சொல்கிறோம் பொதுவாக சொன்னாலும், செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். எதுக்கு வந்தோம், இதுக்கு வந்தால் இதை வாங்காமல் நம்ம போகக்கூடாதுங்கிற ஒரு மன உறுதியை வந்து இருக்கிறவங்க எல்லாருமே கிளியர் பண்ணிடுறாங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. இப்போ சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1-2 ஆட்டம் ஒரு வருஷம் இருந்துட்டு, ஐயோ இதெல்லாம் நமக்கு சரிப்படாதுங்க, இது வந்து நமக்கு மீஞ்சி இதுன்னு சொல்லிடுவாங்க. இல்லை ஏதாவது வேறு காரணம் சொல்லிட்டு அதை விட்டு ஒதுங்கி வந்துடுறது. இங்கே எதுவுமே சரியாக நடக்கிறது இல்லை அப்படின்ட்டு. எல்லாமே சரியாக தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் சில பேர் மட்டும்தான், அதான் 100க்கு 2 பேர் தான் அந்த போராட்ட குணம் இருக்கும். அந்த போராட்ட குணம் இருக்கும் தான் ஜெயிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், ஏன் ரிசல்ட் மட்டும் 100க்கு 2 பேர் தான் வராங்க, சக்ஸஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குன்னா அவங்க மட்டும் தான் போராடுறாங்க. அந்த போராட்ட குணம் மற்றவங்கள்ட்ட கம்மியாக இருக்குது. இது ஒரு இது. இப்போ இந்த வருஷம் ரீசெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் நான் சொல்ல முடியும். 2 பேருமே திருவண்ணாமலை மாவட்டம். ஒருத்தர் திருக்கோயிலூர், ஒருத்தர் பாப்பர். இதில் கிராமப்புற சூழ்நிலை வந்தவங்க. இவங்க தான் அவங்க குடும்பத்திலே ஃபஸ்ட்டு கிராஜுவேட், முதல் தலைமுறை பட்டதாரிகள். புரியுதா? ஒருத்தர் 2018 படித்து வராரு, ஒருத்தர் 2016 படித்து வராரு. ஸோ அந்த 16 அவரை எடுத்துக்கிட்டோம்னா இதேமாரி தான் ப்ரிலிம்ஸ் வரலை. நியர்லி 9 இயர்ஸ். டிகேடல் எஃபோர்ட்னு சொல்லுவோம். ஒரு டிகேடல் எஃபோர்ட் போட்டவர். சரி, அவர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலை, திருப்பி அடுத்ததில் கிளியர் பண்ணிட்டாரு, மெயின்ஸ் வரலை. ஏன்னா தமிழ் மீடியம் படித்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வேறு அதை குறித்து நான் ஒரு கேள்வி இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். தமிழ் வழி மாணவர்களுக்கு இது ஸ்ட்ரகிள், இது பிரச்சனை, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது, அவங்களுக்கு சொல்கிறவங்களோட பார்வை இருக்குது. அவங்க எங்கே அப்லிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல அவங்க வந்து ஆங்கிலத்தை பற்றி பயப்படக்கூடாது. இங்கிலீஷ் இஸ் ஆஃப்டர் ஆல் எ லாங்குவேஜ், இட் இஸ் நாட் நாலேஜ் அப்படிங்கிறது தெளிவு வேணும். அது அறிவல்ல, அது ஒரு மொழின்ற புரிதல் முதல்ல வரணும் நமக்கு. நம்ம உயிரெழுத்து மெய் எழுத்துன்னு அவ்வளோ ஒரு எழுத்துக்களை படிக்கிறோம். ஆஃப்டர் ஆல் 26 ஆல்ஃபபெட்டு, அதை படிக்க மாட்டோமா? எவ்வளோ இலக்கணம் படிக்கிறோம் நம்ம. இதில் வந்து ரொம்ப சிம்பிள், கிராமட்டிக்கல் சிம்பிள். அந்த ஆங்கில அறிவை வந்து பேப்பர் ரீடிங் மூலமாகவே வளர்த்துக்கலாம். நம்ம ரொம்பலாம் போனோம். இன்னொரு பாட புத்தகங்கள் படிக்கிறது மூலம் வளர்த்துக்கலாம். அதாவது ஆங்கில புலமை தேவையில்லைங்க, ஒரு அடிப்படை ஆங்கில அறிவு தேவைப்படுது கொஸ்டினை புரிகிறதுக்கு. ஸோ இன்னொன்று சிசாட்னி இப்போ வந்திருக்கு. ஆமாம். அதில் வந்து காம்ப்ரிஹென்ஷன் ஒன்று இருக்குது. அது ஹிந்தியில் இருக்கும்.
ஹிந்தியில் தெரிஞ்சவங்களுக்கு அது ஈஸி. ஹிந்தி தாய்மொழியாக இருந்தால் அவங்களுக்கு ஈஸி. ஏன்னா யோசிக்கிறத யோசிப்பாங்க. நமக்கு தமிழ் கிடையாதுங்க. அப்படிங்கும்போது ஆங்கிலத்தில் தான் யோசிச்சு ஆகணும். அப்போ ஆங்கிலத்தோட கிரிப், அதோட அந்த லாங்குவேஜ், கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ்னு சொல்லும், அது கண்டிப்பாக அவசியம் அதை வளர்த்துக்கணும். நம்ம அது சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து அதுக்கான ஒரு அடிப்படையை வளர்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ஒரு என்னடா நம்ம எழுதி வர 2 வாட்டி எழுத வரல, எழுதி வரமாட்டேங்குது, நம்ம விட்டுடலாமா, இதை திருப்பி நம்ம பர்சியூ பண்ணணுமா, நம்ம கூட சேர்ந்தவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்களே, நமக்கு இதுவுமே ஒரு விரக்தியான மனநிலை இருக்கிறார். ஸோ வந்து பாப்பா சொல்கிறாரு, சரி எவ்வளோ நாள் தான் சார் சென்னையிலே உட்காந்துட்டு இருக்குது, நான் வேறு ஏதாவது வேலை பார்க்கலான்ட்டு இருக்கேன். சரி ஒரு வருஷம் பிரேக் எடுத்துக்கோங்க, அவுட் ஆஃப் ஃபீல்டு. ஓகே, எழுதாதீங்க. இப்போ பெங்களூரில் போய் இடத்துல வேலை பார்க்குறாரு. போயிட்டு திருப்பி ஒரு உத்வேகத்தோடு வராரு. ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கல்லை, சின்ன கல்லை இப்படி வச்சு பார்த்துட்டு இருந்தால் பெருசாக தெரியும் கண்ணுக்கிட்ட, அது தூர வச்சு பார்த்தா சின்னதாக தெரியும். எப்பயுமே நீங்கள் ஒரே இடத்துல உழந்துக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியும். நீங்கள் வெளியே போயிட்டு வந்து பாருங்களேன், அது வேற கோணத்தில் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வர வித்தியாசமான பாயிண்ட் சார் இது. ஏன்னா நம்ம இதுக்குள்ளேயே இருக்கோம், ஒரு பிடிப்படையே மாட்டேங்குது, ஒரு மேஸ்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் மேலே இருந்து பாருங்கள், நமக்கு பாதை தெரியும். ஓகே, இதுதான். வேணா போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் ப்ரிப்பரேஷன் பண்ணலான் இருக்கேன். எஸ் பண்ணுங்கள். சரி பண்ணி Group 2A சேர்றாரு. ஓகே சார், என்னால் ஐஏஎஸ் வாங்கணும்னு நினச்சேன், இதான் சார் வாங்க முடிஞ்சதுன்னாரு. அட்டெண்ட் முடியலங்க, மனசு விடாதீங்க, இப்போ இதுவே வெற்றி தானே, இத்தனை பேர் இது வாங்க முடியாமல் இருக்கிறாங்க. ஆமாம். ஓகே, இதை வாங்கிட்டீங்க, சரி அடுத்து படிக்கும்போது ஐஃபை, இது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், ஐஎஃப்ஓஎஸ்ன்னு சொல்லும். போன முறையும் இன்டர்வியூ போனார். இன்டர்வியூ நல்ல மார்க் தான் வாங்கினார். பட் ஆனாலும் வேகன்சி கம்மி, கிடைக்கல. அப்பையும் என்ன சார் பண்ணுறது, சரிங்க இது கடைசி முயற்சியை எடுத்து பண்ணி பாருங்களேன், என்ன தான் பண்ணுறதுன்னு பார்த்துருவோமே அப்படின்னு சொன்னேன். பண்ணுறாரு. இன்டர்வியூவில் 222 மார்க் வாங்குறாரு. நல்லாவும் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு சர்வீஸ் வாங்கிடுறாரு. வாங்கிட்டார் 10:45 ஃபார்ம் பண்ணுறாரு. ரிசல்ட் வந்த உடனே, சார் கடைசியாக நான் சாதிச்சிட்டேன் சார் அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்கள், அதாவது யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட், இன்றைக்கி வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆக போகிறாரு. அவருக்கு அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது பாருங்கள், ஒரு கிராமத்துலேருந்து வந்த பையன். அதை கேட்கும் போது ஒரு ஆசிரியராக, ஒரு வழிகாட்டியாக அவங்களுக்கு எப்படி சார் இருந்தது அந்த ஃபீல்? அதான் சொல்கிறேன்னே, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையங்கிறது வேற, நான் பெறாத இன்பத்தையும் அடுத்தவங்க பெறாங்க பாருங்க, அதுதான் காமராஜரோட வழியில் வந்ததுக்கான ஒரு அர்த்தம். உண்மை, புரியுதா? காமராஜர் என்ன பண்ணாரு, அவர் படிக்கல, நான் படிக்கல மற்றவன் படின்னு சொன்னார், நான் வாங்கல மற்றவன் வாங்கன்னு சொல்கிறேன், இவ்வளோதான். புரியுதா? அது ஒரு உண்மையிலேயே ஒரு தாய் தகப்பனுக்கு என்ன சந்தோஷம் வருமோ அதே சந்தோஷம் எனக்கும் வரும். ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ நானே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் எனக்கு. இதை சொல்லும் போதே பாருங்க, எனக்கு ஒரு தெரியுது, உங்கள் ஃபேஸ், உங்கள் உடல் மொழியிலே தெரியுது எனக்கு. அதுதான். ஓகே, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் Group 1 வாங்கியிருக்காரு. இந்த 18 ஆரம்பிச்சாரு சொன்னால இதேமாரி தான். அவர் பல நிலைகள் வந்து Group 2 வாங்குறாரு 22. இந்த கோவிட் வந்து எல்லாத்தையும் ஒரு புரட்டி போட்டுடுச்சு. ஒரு 1 இயர் வந்து இல்லாட்டி அப்பயே வாங்கியிருக்க வேண்டியவங்களாம். ஸோ ஒரு 2 வருஷம் அதுக்கு பிரேக் விட்டுச்சு கோவிட். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எதுவும் நடக்கலை இல்லையா, அதனால எக்ஸாம்ஸ் நடக்கலை, அவங்களுக்கு என்ன நடக்க போகுது தெரியல, நிச்சயமற்ற சூழ்நிலைகள். ஸோ அந்த ஒரு மாதிரி தானே இருந்துச்சு அதில். அதுக்கப்புறம் அவரும் Group 2A வாங்கினார். வாங்கி அடுத்து இப்போ Group 1 அடிச்சு 36வது ரேங்க் வாங்கி இப்போ டிஎஸ்பி செலக்ட் ஆகிட்டார். அவர் டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். ஓகே, அவர் கிராமத்திலே அவர் தான் ஃபர்ஸ்ட் பட்டதாரி, கிராமத்தின் முதல் தலைமுறை பட்டதாரி. இப்போ இவங்க தம்பியெல்லாம் இனிமேல் படிச்சு இப்போ எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் பாருங்க அவங்க கிராமத்துக்கு. இப்போ இவர் வந்து இவரே வழி நடத்திடுவார், என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும். இப்போ இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வராங்க. இதுதான் சரி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனல் திங். சரி, ஆனால் ஒவ்வொருத்தருமே ஒரு போராட்டம் தான். இதை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஒரு எல்லாம் படித்தா வந்தோன்னு கிடையாது. இதை வந்து ஒரு பிளானிங் திட்டமிட்டு படித்து அதை கடைசி வரைக்கும் போராட்டம் ஜெயிச்சிடறான். இதுதான். இன்னும் சில பேரோட சில கேள்விகள் இருக்குது, பெண்கள் குறிப்பாக. திருமணம் ஒரு தடையா? ஏன்னா இப்போ திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த போட்டித் தேர்வுலையோ அல்லது இந்த மாதிரியான ஒரு அரசு அதிகாரியாக மாறணுங்கிற எண்ணம் நிச்சயமாக இருக்கும். இப்போ அவருடைய கணவருக்கு அந்த நிலம், அவருக்கு அந்த மனநிலை இருக்கா இல்லைங்கிற ரெண்டாவது. பட் திருமணம் ஒரு தடையா அப்படின்னு கேட்கக்கூடிய பெண்கள் நிறைய பேரை நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஹவு டு ஓவர் கம் தட்? அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இதுக்கும் அதான் விடை. ஏன்னா திருமணமான பெண்கள் எத்தனையோ பேர் ஜெயிக்கிறாங்க. எத்தனையோ பேர். ஒன்றும் இல்லை, யூபிஎஸ்சியில் ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தங்க கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசில் ஐஏஎஸ் தேர்வில் பாஸ் பண்ணியிருக்காங்க. திருமணமாய் குழந்தை இருக்கிறவங்க. ஓகே, 2008 என்னால் சொல்ல முடியும். அவங்க கேன்சர் இருந்துச்சு அவங்களுக்கு, திருமணமானவங்க. அவங்க திருமண வாழ்க்கையிலேருந்து ரைட், ஸோ இருந்துக்கிட்டே ஜெயிச்சு, கேன்சரையும் ஜெயிச்சு, பரீட்சையிலையும் ஜெயிச்சிருக்காங்க. வாழ்க்கையே வெற்றி பெற்ற மாதிரி தான் இது. யோசிச்சு பாருங்க. அப்போ சாதனை பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. திருமணங்கிறது வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நடக்க ஒரு நிகழ்வு, அவ்வளோதான். ஆனால் இது வந்து ஒரு கனவு. இதையும் ஒரு குழப்பிக்கூடாது. ஆனால் குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக அமைஞ்சதுன்னா, கணவர் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக அமைஞ்சாருன்னா இது ஈஸி. இப்போ நிறைய படிக்கிற மாணவர்களே, கல்யாணமான பெண்கள் நிறைய பேர், திருமணமான பெண்கள்
வேலையும் பார்க்குறாங்க, திருமணமானி அவங்க சாஃப்ட்வேர்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஓகே, இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு இதுதான். ஸோ திருமணம் ஒரு தடை கிடையாது கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து டெய்லி ஃபேஸ் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க. என்ன மாதிரியான விஷயங்களை இன்னும் அவங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த போன்ற தேர்வுகளை, போட்டித் தேர்வுகளை எளிமையாக கையாள முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்கமிங்கில் குரூப் 4 வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது போன்ற தேர்வுகளை கையாளணும்னா இது மாதிரி டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தி, இதெல்லாம் ஜென்ரல் டிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதை சார் சொல்லுவீங்க? ஜென்ரல் டிப்ஸ் நான் முதல்ல எப்பயுமே நான் சொல்கிறது தான், பாடத்திட்டத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். சிலபஸ் இதில் என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்து இந்த சிலபஸில் எங்கேருந்து கேள்வி வருது அதை கனெக்ட் பண்ண தெரியும். எது கேள்வி கேட்டால் எங்கே கேள்வி கேட்டாங்கன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து எந்த ஏரியாவுக்கு வெயிட்டேஜ் அதிகம், எதில் அதிக கேள்விகள் வருது, அப்போ அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறது. தென் எங்கே ரிப்பீட்டடாக கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது, எது முக்கியமான ஏரியா, இதை பார்த்துக்கிறது. அடுத்து ப்ராப்பர் சோர்சஸ். எந்த புக்கு மோஸ்ட்லி ஸ்கூல் புக்லேயே உங்களுக்கு 50% ஆஃப் த சோர்சஸ் கவர் ஆகிடும், கேள்விகளுக்கான விடை கிடச்சிடும். அதுக்கப்புறம் ரெகுலராக ஏதோ ஒரு பேப்பரை படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா பொது அறிவை நீங்கள் பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் இருக்கும், அந்த பாடத்திட்டங்கள், அதுக்கு சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கான திட்டங்கள் எல்லாமே அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிறது. இப்போ தமிழ்நாடு வெப்சைட்டில் போனீங்கன்னா சமூக வளர்ச்சித்துறை, நிறைய நலத்துறை, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் போய் ஒவ்வொன்றுமே பார்த்துக்கிறது. தமிழ்நாடு இப்போ எக்கனாமிக் சர்வே போட்டிருக்காங்க, அதெல்லாம் இப்போ அவைலபிள் இந்த வெப்சைட். நம்ம நிதித்துறையில் போனீங்கன்னா எடுத்துக்கலாம். அதேமாதிரி பெண்கள் சார்ந்த திட்டங்கள், நலத்துறை, இது எல்லாத்தையும் பார்த்து விஷன் 2030 தமிழ்நாடு ஒன்று இருக்குது. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டாலே இதை இந்த கேள்விகளை நமக்கு பதிலளித்திட முடியும். இது நிறைய பேருக்கு இது தெரியறது கிடையாது. இந்த சரியான இந்த ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா இதை பண்ணிடலாம். பட் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் விட ஒரு அத்தியாவசிய தேவை சொல்லுவேன். அதாவது இட்ஸ் அ சிஸ்டம். இது வந்து ஒரு கட்டமைப்பு. இது ஆமாம், இது இந்த ஒவ்வொரு அடிப்படையும் நான் தான் பண்ண முடியுங்கும்போது யூ பிகம் ஏ பார்ட் ஆஃப் அ சிஸ்டம். அப்போ தான் இந்த சிஸ்டமே கொண்டு உங்களை மேலே விட்டுரும். அந்த சிஸ்டத்துக்கு அடாப்ட் ஆகிறது எப்படி அப்படின்னா, முதல்ல தன்னை அறிதல். நான் யார், இந்த சிஸ்டத்துக்கு நான் போகிறேன், சிஸ்டம் என்ன, இதுக்கும் எனக்கு அடாப்டபிலிட்டி வருமா அப்படின்னா அது உங்கள் லெவலுக்கு வராது. நீங்கள் தான் அதுக்குள்ளே போகணும். அப்படின்னா தன்னை சிஸ்டத்தில் ஒன்றா இணைச்சிக்கிறதுக்கு தன்னைத்தானே டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது நாலேஜ் பேஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பர்சனாலிட்டி பேஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எண்ணம், சிந்தனை எல்லாம் ஒரே இலக்கில் இருக்கும்போது இது தானாக நடந்துடும். உங்களை கொண்டு வெற்றி படிக்கட்டில் கொண்டு சிஸ்டமே கொண்டு விட்டுரும். அதுக்கு உங்களையும் புரிஞ்சுக்கணும், சிஸ்டத்தையும் புரிஞ்சுக்கணும். அது ரெண்டையும் மேட்ச் பண்ணிட்டா போதும், வெற்றி நிச்சயம். ஆக்சுவலி இதில் ஒரு கேள்வி ஒன்று நானே கேட்கணும், துவக்கத்திலே கேட்கணும்னு நினச்சிருந்தது. ஆட்சியாளர்களை மக்கள் தேர்வு பண்ணுறாங்க, மக்களுக்கு ஆட்சியாளர்கள் அவங்களால என்ன முடியுமோ அதை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடுவில் எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறத மக்கள் மன்றத்தில் போய் ஓவராலாக ரீச் ஆகிருக்குன்னு நம்புறீங்களா? ஏன்னா நம்ம வெளிப்படையாகவே பேசுவோம், ஒரு சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ரொம்ப மக்களுக்கு அணுக்கமாக நெருக்கமாக இருக்கிறாங்க. இன்றைக்கே நம்ம பல பேரை சொல்ல முடியும், நம்மளால் சொல்ல முடியும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்டாகவும் அல்லது சிஸ்டம்குள்ளேயே அவங்க சில விஷயங்களை, அவங்க மேலே கொஞ்சம் தவறான சில இமேஜஸும் வந்து க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. அப்போ இதை வந்து மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே நல்ல யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், நல்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறாரு, இவர் தப்பான அதிகாரியாக இருக்கிறாரு அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்கல்ல, அவங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். அதாவது இப்போ எல்லாத்துக்கும் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரினா யாரெல்லாம் பேப்பரில் ஃபோட்டோ வருதோ அவங்க தான் பாப்புலர்னு ஒரு பிம்பம் வந்துருச்சு. இன்னொன்று, ஐஏஎஸ் அதிகாரி கலெக்டர் தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. கலெக்டர்ஷிப்புங்கிறது வந்து ஒரு அதிகாரியோட வாழ்க்கையில் ஒரு 2 முறை 3 முறை வரலாம். அவர் 30 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ண போகிறார். அப்படிங்கும்போது அவர் செக்ரட்டரி லெவலில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுவார். அதாவது அவங்க பேக் அண்ட் ஒர்க், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு துறை தலைவராக இருப்பார், ஒரு இது செக்ரட்டரியாக இருப்பார். என்னெல்லாம் முக்கியமான முடிவு எடுத்துட முடியும் நம்புறீங்க நீங்கள்? அதாவது எடுத்துருக்குறாங்க மேபி, ஐ டோன்ட் நோ. அதாவது அவங்களுடைய அனுபவம் சொல்கிறோம். வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, வேறு துறைகளை வழி நடத்தியிருக்காங்க. அந்த அனுபவத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால வந்து முடிவுகள் எடுக்க முடியும். அதாவது ஒரே விஷயந்தான், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கண்டிப்பாக அடிப்படையில் வேணும். ஆமாம், அது அடிப்படை நல்லது பண்ணிடுவாங்க, புரியுதா? அப்போ பெரும்பாலான ஆஃபீஸர்ஸ் வந்து எதுக்கு, அதாவது இவ்வளோ பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்குது, அதை விட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் படிச்சு ஏன் போகணும் அப்படிங்கும்போது நல்லது பண்ணு தானே வர அந்த எண்ணம் இருக்குது அவங்க. பேசிக்காக எல்லாத்துக்குமே இருக்கும். அது இல்லாமல் வர முடியாது. இந்த சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவங்க இது வரமாட்டாங்க, பாஸ் ஆக முடியாது அவங்களால, அவங்க பிஸ்னஸுக்கு போயிடுவாங்க. ஓகே, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் இதுக்கு வருவாங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தன்னை அறியாமலே அவங்க வந்து சேவையில் ஈடுபடுத்திப்பாங்க. ஓகே, அதாவது நீங்கள் சில இது வந்து சொல்கிறீங்க, அது எல்லாத்துலேயும் எக்ஸப்ஷன் உண்டு, புரியுது ரூல் இல்லை. அந்த எக்ஸப்ஷனை ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பார்த்து புரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். அவங்களும் அதை பார்த்து அவங்க எப்படின்னா
எதெல்லாம் பண்ணணும்னு நான் சொன்னேன், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அது மாதிரி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும், யாரெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் டோன்ட்ஸ்ல வந்து அது வந்துருது. டோன்ட்ஸ் அது வந்துடுது. ஓகே, நம்ம நல்லதே பார்ப்போமே. ஸோ இப்போ இன்ஸ்பிரேஷன் என்ன, இப்போ சில பேர் பார்ப்பேன், எங்கள் ஊருக்கு இந்த கலெக்டர் வந்தார், அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் படிக்க வந்தேன். அப்போ அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காருல. அவர் நான் இந்த ஒரு ஆஃபீஸர் மாரி ஒரு விஜயகுமார் IPS மாரி வரணும், வீரப்பனை பிடிச்ச அவரை மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதிகாரிகள் கண்டிப்பாக நம்ம மக்களுடைய வாழ்க்கை முறையில் அவங்களோட அனுபவங்களும் பாலிசிகளும் மேம்படுத்தினாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி IAS ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் ஸோ இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இன்றைக்குமே நிறைய IAS ஆஃபீஸர்ஸ் நாம பேரே சொல்ல முடியும், சொல்லலாமான்னு தெரில, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். இன்னும் சில பேர் இருக்காங்க ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. இரேன் பையா வந்து பல இடங்களுக்கு போய் தொடர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஜெய்சீலன் ஒரு கலெக்டர், அவர் கூட ஸ்டூடெண்ட்ஸோட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. ஜெய்சீலன் சொன்னோடனே ஞாபகம் வருது, அவர் பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் எழுதி பாஸ் பண்ணவர். ஓ, தமிழ் வழியாக UPSC கிளியர் பண்ணவர். தமிழ் வழியாக எழுதி UPSC கிளியர் பண்ணவர். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. விருதுநகர் கலெக்டராக ஆமாம். இப்போ ஐ திங்க் ஸோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவரை. சரி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வித் கலெக்டர் ஒரு ப்ரோக்ராம் நடத்தி ஓகே பல மாணவர்களை மோட்டிவேட் பண்ணி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா IIT IIMலாம் போயிருக்காங்க. அது வந்து முழுக்க அவருடைய இது முயற்சி தான். அதாவது மாணவர்களை மோட்டிவேட் பண்ணுறதோட நிறைய பேர் சொல்லி பேசிட்டு போயிடலாம், ஆனால் செயல்படுத்துகிற விஷயம் இருக்குல்ல, ஒரு கலெக்டராக வந்து செயல்படுத்தியிருக்காரு. அதுவும் நீங்கள் சொல்லும்போது எனக்கே புள்ள இருக்குது சார். நானும் தமிழ் வழி மாணவர் தான். தமிழ் வழியில் படித்து ஒரு இடத்துக்கு வந்து நம்மளுடைய சந்ததிகளை வந்து இந்த இடத்த கூட்டு போகணும்னு நினைக்கிற எண்ணம் இருக்குல்ல, உண்மையிலே அது ஹேட்ஸ் ஆஃப் தான் இல்லையா அவருக்கு? கண்டிப்பாக அவருக்கு வந்து உண்மையிலேயே பாராட்டு தெரிவிக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய முயற்சிகளை அவங்களால முடிஞ்சே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலி நான் வந்து இப்போ நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் செஷனில் வந்துட்டோம். எனக்கு துவக்கத்தில் ஒரு கேள்வி இருந்துச்சு, காமராஜர் அப்புறம் நீங்கள் உண்மையிலேயே காமராஜருடைய பேரன் அப்படின்னாவும் நான் அறியப்பட்ட போது, ஏன்னா சில பேர் வந்து தப்பாகவும் சில பேர் வெளியில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே நான் தாங்க காமராஜர் ஏன் தாத்தா தாங்க, எல்லாருக்கும் ஒரு தாத்தா தான், ஆனால் உண்மையிலேயே யார் தாத்தான்னு தெரியணும்ல. அப்படி இருக்கும்போது காமராஜர்னு பேரே வச்சுருக்கிறா, அப்படி ஏன் இவர் வந்து இன்னும் பாலிடிக்ஸ்குள்ளே போகல அப்படிங்கிற மாதிரி சில பேரும் கேட்கவே நானும் பார்த்தேன். பாலிடிக்ஸோ அல்லது மற்ற விஷயங்களையோ தவிர்த்துட்டு கல்வி அல்லது இந்த கற்பித்தல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? அதாவது ஒரு நம்ம எனி பர்டிகுலர் ரீசன்? அன்னையாவிலும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அதாவது நல்லது பண்ணுறதுக்கு அரசியல் தான் வந்து பண்ணணும்னு கிடையாது. ஓகே. அதுக்கு வந்து நம்ம வெளியே இருந்தே பண்ணலாம். இன்னொன்று, ஃபஸ்ட்டு அவனுக்கு மீனை கொடுக்குறதோட மீன் படிக்க கற்றுக் கொடுக்குறது ரொம்ப சரியாக இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தேவை. காமராஜர் எதுக்கு கஷ்டப்பட்டார்? படித்தா அவனே பொழைச்சிப்பான். கல்வி ஒருத்தர் தான் வாழ்க்கையோட தரத்தை மேம்படுத்தும். இது காமராஜரும் சொன்னது, அம்பேத்கர் தான் சொன்னார், பெரியார் தான் சொன்னார். ஸோ அப்போ கல்விங்கிறது எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி கொடுக்குறது. இப்போ ஒரு சாப்பிட்றவங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு கொடுத்துட்டீங்க, திருப்பி நைட்டு பசிக்கும், நீங்கள் இல்லை, அப்போ வேறு யாராவது கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல அவருக்கு திருப்தி அடைய முடியாது. ஆனால் கல்வி கொடுக்கும்போது கொடுக்குறவனுக்கும் ஒரு திருப்தி, வாங்குறவனுக்கும் ஒரு திருப்தி. ஸோ அது ஒரு அறிவு பரிமாற்றம் அந்த இடத்துல நடக்குது. நீங்கள் சொல்லும் போதே தெரியுது சார் எனக்கு. இம்பார்ட்டிங் நாலேஜ்னு சொல்லும். ஓகே. அது என்னுடைய வித்தையெல்லாம் கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் சொல்லும்போது அந்த வித்தையை வச்சு இன்னொருத்தர் மேலே வராருங்கிறது அது ஒரு மகிழ்ச்சி. இன்னொன்று, காமராஜரை பற்றி கேளுங்க, அவர் நல்லது பண்ணுற எல்லாத்துக்குமே அவர் சொந்தக்காரர் தான், இந்த நாட்டுக்கே சொந்தக்காரர். நான் தனிப்பட்ட உரிமை கோரல, பட் நீங்கள் சொன்னீங்க பல பேர் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதாவது காமராஜரை பற்றி இப்போ இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். இப்போ காமராஜருக்கு கல்யாணமே ஆகலையே, அவருக்கு எப்படிங்க பேரன்? அதையும் சில பேர் கேட்குறாங்க. எப்படிங்க? நானே சொல்லிட்டு இருந்தேன், எங்க நான் முக்கியமான ஒரு பர்சன் இன்டர்வியூ எடுக்க போகிறேன், ஒரு காமராஜர் பேரன், ஏங்க சும்மா விளையாட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. தயவு செஞ்சு ஓப்பன் அப் பண்ணுங்க. அதாவது காமராஜர் கல்யாணம் ஆகலை, கரெக்டு தான். அவருக்கு கூட பிறந்து ஒரே ஒரு தங்கச்சி. அதுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, காமராஜருக்கு அம்மா சிவகாமி அம்மையார், காமராஜோட அப்பா வந்து குமாரசாமி நாடார். ஓகே. இப்போது இந்த குமாரசாமி யார் அப்படின்னா, பார்வதி அம்மாள்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை கிடையாது. பார்வதி அம்மாள் நம்ம குமாரசாமியை தத்தெடுக்கிறாங்க. ஓகே. அப்போ காமராஜர் அப்பா வந்து தத்து பிள்ளை, அவருக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. தத்து பிள்ளைக்கு எப்படி கூட பிறந்தவங்க இருக்க முடியும்? அவர் தத்து பிள்ளை. ஆமாம். ஸோ அப்போ குமாரசாமிங்கிற குழந்தைய தத்தெடுத்து அவர் கொஞ்சம் வாலிபரானோடனே சிவகாமிங்கிற கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, காமராஜர் கருப்பாக இருக்காரு, உங்கள் ஃபேமிலி வெள்ளையாக இருக்கீங்களேன்ட்டு. எங்கள் ஃபேமிலி கருப்பாக இருக்கவங்க இருக்கிறாங்க, எதையும் சொல்லிடுறேன். இது கூட சார் கேட்குறாங்க. ஆமாம், அது கூட இருக்குது. ஓகே. இப்போ குமாரசாமி அவர் அப்பா தந்தையை வந்து அவர் கருப்பாக இருப்பார், ஆனால் சிவகாமி பாட்டி வந்து அவ்வளோ வெள்ளையாக இருப்பாங்களாம். ஓகே. நான் பார்த்ததில்லை. ஓகே. காமராஜர் தாயார், சரிங்களா? இப்போ அந்த சிவகாமி அம்மாளுக்கும் குமாரசாமிக்கும் 2 குழந்தைகள் பிறகுது. ஒன்று காமாட்சி ராஜன், அவர் தான் காமராஜர். நாகம்மை தங்கச்சி,
அவங்க ஒரே தங்கச்சி தான், அவருக்கு அண்ணனோ தம்பியோ கிடையாது, கூட பிறந்த ஒரே தங்கச்சி தான் நாகம்மை. நாகம்மையோட ஃபேமிலியில் வந்தவங்க தான் நாங்கள். ஓகே. நாகம்மைக்கு 4 குழந்தைகள். ஓகே. 2 பொண்ணு 2 பசங்க. மங்களம், கமலம், ஜவஹர், மோகன். இது 4 தான் நாகம்மையோட ஃபஸ்ட்டு 2வது தலைமுறை. அதுக்கு அடுத்த தலைமுறைகள் நாங்கள். ஓகே. ஸோ இதுதான் அவங்களுடைய, அதாவது ரத்த உறவுகள்ங்கிறது. புரியுது. மற்றபடி அவருக்கு அங்காளி பங்காளி நிறையா. இப்போ இதில் ஒருத்தர் வெற்றி போட்டவொடனே சொல்லலாம்ல, அது வரைக்கும் ஒதுக்கி வச்சவங்க கூட இவர் வந்து எங்கள் சொந்தக்காரங்கப்பா அப்படின்னு சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் காமராஜரை பற்றி சொல்லணும்னா நாட்டுக்கே சொந்தம். கல்வி பணியில் இருக்க எல்லாருமே காமராஜர் பேரன் தான், நீங்களும் காமராஜர் பேரன் தான், சரிங்களா? அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஓகே ஓகே. ஏன்னா ரொம்ப இது வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தது, நிறைய பேர் கேட்கணும்னு நினச்ச கேள்வி, அதனால் நான் அது டேரெக்டாகவே கேட்டேன். நிறைவாக இந்த சொசைட்டி, அந்த யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய கருத்து என்ன? எப்படி அவங்க மோட்டிவேட் பண்ணணும்னு விரும்புகிறீங்க? இளைஞர்களுக்கு இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது. வி ஆர் லிவிங் இன் த ஏஜ் ஆஃப் ஏஐ. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சு. வரும்போது இந்த பரிமாணமே மாற்றம், நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. நம்மளுடைய சிந்தனை செயல்பாடு எல்லாமே மாறப்போகுது. ஆனால் எது மாறினாலும் சில அடிப்படை விஷயங்கள் மாறாது. அந்த அடிப்படை விஷயங்கள் நான் சொல்கிறது புத்தக வாசிப்பு. நான் இன்றைக்கும் எங்கே போனாலுமே ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் என்னால் பேச முடியும், எதை பற்றி வேணாலும் பேச முடியும். அதுக்கு அடிப்படை புத்தக வாசிப்பு. ஓகே. நான் நாளைக்கு இந்த வேலையை விட்டு வேறு வேலை பார்த்தா கூட என்னால் ஷைன் பண்ண முடியும். அதுக்கு எனக்கு அனுபவ அறிவு. சரி, அப்போ உங்களுடைய அறிவும் திறனையும் வளர்த்துக்கோங்க. சரி, நிறைய பயனுள்ள விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒழுக்கங்கிறது உண்மையிலே அது நான் எப்பயுமே சொல்கிற விஷயம். இந்த ஒழுக்கங்கன்னா நம்ம ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். ஒழுக்கம் ஒரு சுய கட்டுப்பாடு. அந்த சுய ஒழுக்கம் இருந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும். ஜெயிக்கணும்னு அடுத்தவனை ஜெயிக்கணும் கிடையாது. நான் முதல்ல என்ன ஜெயிக்கணும், என்ன ஜெயிக்கணும். நேற்றோட இன்றைக்கி நான் பெட்டராக இருக்கணும், நாளைக்கு இதோட நான் பெட்டராக இருக்கணும். ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ், ஒரு நம்மளே ஜெயிச்சுக்கணும், முதல்ல ஜெயிச்சுக்கணும். ஓகே, அடுத்தவங்கள ஜெயிக்க வேண்டாம். மனம் ஒரு குரங்குன்னு சொல்கிறோம்ல, நம்ம வந்து இப்படி ஒன்று போனால் அப்படி ஒன்று இழுக்கும். இதெல்லாம் கட்டுப்படுத்தி நம்மளை ஜெயிச்சிட்டோன்னே எதாவது சொல்லுவோம்ல, ஜீனா ஒரு ஜெயினர். ஜீனர்னா யாருன்னா கான்குவரர்னு அர்த்தம். தன்னை தானே வென்றவன் தான் ஜீனர். ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சு வந்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் உங்களை ஜெயிச்சிட்டாலே, மனசு அடக்கம் முடிஞ்சிட்டாலே, சுய கட்டுப்பாடு வந்துட்டாலே, அடுத்த லெவலில் நீங்கள் வந்து உலகத்தையே ஜெயிச்சிருவீங்க. இதுதான். நீங்கள் பல பேரை ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், புத்தர் எடுத்து பாருங்கள், அலெக்சாண்டர் எடுத்து பாருங்கள். முதல்ல தன்னை ஜெயிச்சவன் தான் அடுத்த உலகத்தை ஜெயிச்சிருக்கான். உண்மை. காந்தி எடுத்து பாருங்க. காந்தி மகாத்மா ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? அவர் தன்னை ஜெயிச்சார். நான் சொல்கிறதா செய்வேன், செய்கிறதா சொன்னார். ஸோ அவரை கட்டுப்படுத்தினார், அவரை ஒரு ஃபாலோ பண்ணார். இது பண்ண இதே விஷயங்கள் நான் சொல்கிறேன். நீங்கள் காந்தி மகாத்மா ஆகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் இதில் பெட்டர் வெர்ஷனாக ஆகுங்க. இதுதான் நான் சொல்கிறேன். அதுக்கு வாசிப்பு அவசியம். வாசிப்பை நேசிங்கள்னு சொல்லிடுவோம். சார், இப்போது அண்மையில் இன்னொரு விஷயமும் நம்ம வந்து கேள்விப்பட்டோம். தமிழக அரசே வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த உள்ளூர் லோக்கல் பாடிஸில் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. அதற்கான ஒரு இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதித்துவத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மாற்றுத்திறனாளிகள் ஒரு ஆட்சியாளராக வர முடியுமா? அவர்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால் அவங்க எப்படி அதை வந்து அதை நோக்கி பயணிக்கிறது சார்? நிச்சயமாக வர முடியும். அதுக்கான எல்லா வழிமுறைகளும் இருக்குது. வாங்கியும் செஞ்சுருக்காங்க. யூபிஎஸ்சி சர்வீஸ் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஒருத்தங்க பெனோசெஃபைன், ஒருத்தங்க பார்வைத்திறன் குறைபாடு ஒருத்தங்க அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதில் ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சியும் சரி யூபிஎஸ்சியும் சரி அவங்க ரிசர்வேஷனே வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த முறை ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்காரு ஒருத்தர், நம்மளுடைய கைடன்ஸ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர். ஓகே. விருதுநகர் ஒரு மாணவர், 100% பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளி. அவர் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆம்பிஷனே ஐஏஎஸ் ஆகிறது தான். அவங்களுக்கு அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி கூட இருந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணி நான் முதல்வன் ஸ்கீமில் அவர். ஓகே. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன இருந்தால் போதும், மாற்றத்தினால தடையே கிடையாது. ஸோ அவங்களாலையும் இது ஆக முடியும். இதுக்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் வழிமுறைகளும் இருக்குது. இல்லை, அது வந்து அதான் கேட்குறேன். இப்போ இந்த மாதிரி ஆகிறதுக்கு அரசும் உங்களை போன்ற நிறுவனங்களும் எப்படி துணை நிற்கிறீங்க? அதாவது நாங்கள் வந்து அடிப்படை இது அவங்க, ஏன்னா உங்களுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விடவும் இவங்களை பயிற்சி கொடுக்குறதுங்கிறது வித்தியாசம் தானே. சிறப்பு கவனம் எடுத்து, அதாவது அவங்களும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு இவங்க தனி சிறப்பு கவனம் எடுத்து, சிறப்பு மென்டாஸ் ஒவ்வொருத்தருமே மற்றவங்களை சொல்கிறத விட எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவோம் அவங்களுக்கு. அவங்களும் அந்த எஃபர்ட்டோட கற்றுப்பாங்க. ஸோ அவங்க இது தனி மனுஷன் இது பண்ண முடியாது. இது ஒரு டீமு. இந்த டீமில் யார் இருக்கோம்? நாங்கள் பயிற்சியாளர்கள், அவங்க குடும்பம், ஃபேமிலி, ஸோ அப்பா அம்மா அவங்க கூட இருக்கிறாங்க. எல்லாம் வரும்போது கடைசியாக சப்போர்ட் யார் தேவை? அரசாங்கம் தேவை. ஸோ அப்போ அரசாங்கமும் உள்ளே வந்துடும். இந்த 3 பேரும் சேர்ந்துட்டோம்னாலே கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகளும் அவங்க பல பேர் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாங்க. மாற்று பாலினத்தவர்களுக்கும் நல்ல இதில் வந்து ஒரு ஸ்கோப் இருக்கா சார்? அவங்களும் வந்து உள்ளே வரலாம். இங்கே வந்து ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மேல் ஃபீமேல் அதர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அவங்க எந்த போஸ்ட்டுக்கு வேணால் வரலாம், எதுலேயுமே தடையே கிடையாது. ஓகே. அவங்க தான் வரணும். வி ஆர் வெயிட்டிங். ஓகே ரைட். ஸோ வந்தாங்கன்னா நாங்கள் பயிற்சி அளிக்க தயார்.
இன்னும் அந்த செக்டார்லேருந்து இன்னும் நிறைய மக்கள் வராமல் இருக்காங்களா? ஏன்னா இதுக்கு இந்த போட்டித் தேர்வுகளுக்கு நல்ல ஹை போஸ்ட்டுக்கு போகணுன்னா டிகிரி அவசியம். பல மாற்று அந்த ஜெண்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிகிரி முடிக்காதவங்களா இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்களுடைய புறச்சூழல் அதுக்கு அதை நோக்கி அவங்களை நகர்த்த முடியல. ஏன்னா அந்த 15 வயசில் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுறது, இல்லை அந்த பாலின மாற்றங்கள் நடக்கும்போது அவங்களால அந்த டிகிரியை பர்சீவ் பண்ண முடியும். ஏன்னா சமூகத்தோட ஒத்துழைப்பும் அதில் இல்லை. அங்கே சமூகமும் ஒத்துழைக்கணும், அவங்க குடும்பம் ஒத்துழைக்கணும். இதே தான் சொன்னேன், அரசாங்கம் ஒத்துழைச்சா கண்டிப்பாக அவங்க டிகிரி முடிச்சா நிறைய பேர் அவங்க மாற்றுப்பாலினத்தர் வரலாம். அதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த தடையுமே கிடையாது. ஓகே, இது ஒரு விஷயம். ஓகே, டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1லேருந்து குரூப் 4 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்களே சார். சில பேர் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், தட் இஸ் எனஃப் ஃபார் குரூப் 4ங்கிறாங்க. இன்னும் சில பேர் இல்லை குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப தனியாக தான் படிக்கணும், அதுக்கு வந்து ஒரு வேறு மாதிரியான மென்டாலிட்டி வேணுங்கிறாங்க. ஹவு இஸ் டிஃபர்ஸ்? அதாவது குரூப் 1 குரூப் 4க்கு கொஞ்சம் சிலபஸ் வேறுபடும் தான், அதில் மாற்றம் இல்லை. பட் ஆனால் நீங்கள் இமயமலை ஏறதுக்கு தயாராகிட்டீங்கன்னா பரங்கிமலை ஏறதுக்கு ஈஸி தான், புரியுங்களா? ஸோ அப்போ குரூப் 1 நீங்கள் பாஸ் பண்ணணும்னா குரூப் 4 ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். குரூப் 1 பாஸ் பண்ணி குரூப் 4 பாஸ் பண்ணிடலாம் தான். பட் இருந்தாலும் சில பேர் வெறும் பிரத்யேகமாக குரூப் 4 மட்டும் படிக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து மெமரி அதிகம். ஸோ அதாவது எப்படின்னா அனலைட்டிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு வந்து கம்மியாக வரும், ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ அப்ஜெக்டிவ் டைமில் அந்த மாதிரி ஃபேக்ட்ஸை நிறையா படிக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் படித்து தான் அவங்க வந்துருப்பேன். ஏன்னா நீங்கள் அனாலிட்டிக்கல் ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஃபேக்ட் முக்கியம். ஃபேக்ட் இல்லாமல் அனாலிசிஸ் பண்ண முடியாது. அதனால் அவங்க ஈஸியாக அடிச்சிடுறாங்க. அவங்க நீங்கள் பிரத்யேகமாக இதுக்கு மட்டுமே தயாராகும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கூட கொஞ்சம் எஃபர்ட் போடும். ஏன்னா அவங்க வச்சிருக்கிறது 10th லெவல் 12th லெவல் தான் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. ஆனால் பாடத்திட்டங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்கூல் புக் 10th மட்டும் பார்த்தாது, +1 +2 புக்கும் படிக்க வேண்டியது வருது குரூப் 4க்கு. இதுதான். ஓகே, தமிழ் வழியும் வந்து ஒரு தடை கிடையாது, அதே போல் குடும்ப பின்னணியும் தடை கிடையாது. நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஆட்சியாளர்களாக மிளற முடியும் அப்படின்னு முக்கியமாக காமராஜர் ஐயாவுடைய இந்த பலவிதமான விஷயங்களை பற்றி எங்களுக்கு சொல்லி, உங்களுடைய பின்னணியும் எடுத்து சொல்லி, பல இன்ஸ்பிரேஷனலான விஷயங்களையும் எடுத்து சொல்லி ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு நேர்காணலாக கொடுத்துருக்கிறீங்க சார். எங்களுக்காக உடைய வருகனையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.